கிழக்கு கிளை தாவாமல் நிம்மதியாக ஒரு நினைப்போடு இருக்கணும் என்ற நல்ல சிந்தனையை விதைத்து வைத்தார்கள் முன்னோர்கள். அப்படிப்பட்ட கோயிலுக்கு போயாச்சுன்னா நல்ல மனசோடு இருந்து சாமியை கும்பிடணும். சில பேருக்கு யாராருக்கு மனசு எங்கெங்க இருக்குன்னு தெரியல இருக்கா. நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயில் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டே நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணு ராட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும்
இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆனை முகத்தினை, இந்தி நிலம்பரை போல மயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூகமைந்துள்ளார் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் என்ற வகையிலே அவரை வணங்கி அவரோடு இணங்கி கழகத்தை துவக்குவது சித்தமாகும். ஆகவே அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பர் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடல் பட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வோம். கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும். கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும். பழங்களும் நலங்களும் பழகிடவா, பழங்களும் நலங்களும் பழகிடவா. நாடிய பொருள் கூட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும். நாடும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும். நாடிய பொருள் கூட வேண்டும். குட்டிகள் பல போட்டு படைத்தோ, ஒழுக்கத்தை உனக்காக படைத்தோ. கொட்டுகள் தினம் போட்டு படைத்தோ, கொழுக்கத்தை தினம் போட்டு படைத்தோ. கணபதி குணநிதி மகிழ்வுடன் வா, கணபதி குணநிதி மகிழ்வுடன் வா. நாடிய பொருள் கூட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும். நாடும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும். நாடிய பொருள் கூட வேண்டும். துன்பை மலர் கொள்ளை சேர்த்தோ, நல்ல தூய நிறத்தை காத்தோ. துன்பை மலர் கொண்டு சேர்த்தோ, நல்ல தூய நிறத்தை காத்தோ. அருகம்புல் மலர்களே ஒருகிடவா, அருகம்புல் மலர்களே ஒருகிடவா. நாடிய பொருள் கூட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும். நாடும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும். நாடிய பொருள் கூட வித்தகன் அருளால் விற்பதன் அருளால் தேவ யாகம், பிரம்ம யாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திர காமேஸ்தி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய் போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பெரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பும் ஒன்று. கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொன்னால் கோயிலை நினைக்கிறது மாதிரி உடம்பை நினைக்கணும். யார் கேட்குறா? கேட்கவும் ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை. ஒருவேளை சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் அதை ஏற்க மனமில்லை. ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு ஔவையார் நமக்கு பாடம் வைத்தால், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்று முன்னோர்களுடைய வாக்கு. ஆக கோயில் விளங்கணும், குடும்ப விளங்கணும் அப்படின்னு தான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சுபதினமான விழாவை கொண்டாடுகிறோம். பேரு திருவிழா. திரு என்ற உயர்வு, விழா என்றால் விசேஷம். அப்படிப்பட்ட திருவிழா, திருப்பி சொன்னா விழாதிரு. வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கு மனித வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்து விழாமல் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா இறை சிந்தனை மிக இன்றியமையாத ஒன்று. அதுக்காகத்தான் திருவிழான்னு பேர் வச்சாங்க. விழாமல் இருக்கிறதுக்கு திருவிழா வச்சா இப்போவெல்லாம் விழுந்து விழுந்து தான் திருவிழா நடத்த வேண்டியிருக்கு. என்ன செய்ய? கும்பாபிஷேகம், குடமுழுக்கு, நன்னீராட்டு பெருவிழா அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது.
யாராவது இறந்து போனால் அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. இங்கே நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். எப்படி இருக்குது பக்தி கலாச்சாரம் என்பது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆகையினாலே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்பது எதுக்காக சொன்னாங்க? கோயில் இருந்தால் போகணும், கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போகணும்னா குளிச்சுட்டு போகணும். குளிச்சுட்டு போனால் சரியான ஆடையை உடுத்திட்டு போகணும். கோயிலுக்கு போனால் நல்ல சிந்தனையோட கண்டதையும் நினைக்காம மனம் ஒரு குரங்கு கிழக்கு கிளை தாவாமல் நிம்மதியாக ஒரு நினைப்போடு இருக்கணும் என்ற நல்ல சிந்தனையை விதைத்து வைத்தார்கள் முன்னோர்கள். அப்படிப்பட்ட கோயிலுக்கு போயாச்சுன்னா நல்ல மனசோடு இருந்து சாமியை கும்பிடணும். சில பேருக்கு யாராருக்கு மனசு எங்கெங்கே இருக்குன்னு தெரியல, இருக்கா இல்லையா? நீங்கள் எதையாவது ஒரு கற்பனையில் இருப்பீங்க, அவர் எதை யாரும் நினச்சிட்டு இருப்பார். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனை. மனம் அது செம்மையானால் மந்திரம் சபிக்க வேண்டாம். ஆனாலும் கோயிலுக்கு போகிறது எவ்வளவு முக்கியம் என்பது, ஏன்னா கோயிலை கட்டி வச்சதுனால தான் இந்த திருவிழா, இந்த திருவிழா இருக்கிறதுனால தான் இந்த விசேஷம். இந்த நாடகம் இல்லைன்னா நமக்கு இங்கே வேலை இல்லை. அப்போ ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய இந்த உலகம் ஒரு சங்கிலி பிணப்பான ஒரு வாழ்க்கை, இன்றியமையாத ஒன்று. அப்படி கோயிலை கொட்டி வைத்து குளத்தை 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில்கள் பெருமாள் கோயில்கள், 1008 கோயிலும் சிவஸ்தலங்கள். அதில் 274 கோயில்கள் தேவாரம் பாடல் பட்ட கோயில்கள். கோயிலாவா இருக்குன்னு பாருங்க, சில இடங்களில் ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனாலும் இந்த திருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை நம்மளை எல்லாம் செம்மைப்படுத்துவதற்காக, ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனை பக்குவப்படுத்தும். அந்த ஆன்மீகம் என்ற பக்தியோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் அற்றார் தொழாரெனின் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை என்பதற்கு திருக்குறள் சான்று. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஆன்மீகம் நம்மளுக்கு பயத்தை உண்டு பண்ணி வளர்த்தார்கள் முன்னோர்கள். டேய் அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு, டேய் கடவுள் இருக்கார் பார்த்து நடந்துங்க, சாமி இருக்கிற இடத்துல நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்கல்ல. அந்த பயம்தானே நமக்கு பக்தியாக மாறியது. அந்த பக்தி தானே நம்மளை ஒழுங்கா இருக்க வைத்தது. இந்த பக்திக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி ஆனது என்பது கேள்விக்குறியான விஷயம். ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்காரு, பூசணிக்காய் கிடந்திருக்கு. பூசணிக்காய்னா தர்பூசணி இல்ல, சாம்பல் பூசணி, திஷ்டு பூசணி, சாம்பார் பூசணி. இன்னமும் திருநெல்வேலி பக்கம் அந்த பூசணிக்காய்க்கு தடியங்காய்னு பேர். பூசணிக்காய் நிறைய கிடந்திருக்கு. அதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப யோசிக்கிறார். இவ்வளோ பெரிய காய் ஒரு சின்ன கொடியில காய்ச்சிருக்க, கடவுள் தான் படைச்சானா? கடவுள் இவ்வளோ பெரிய காய் ஒரு சின்ன கொடியில, விரலுக்கு தகுந்த வீக்கா இருக்கணுமே, அளவுக்கு மீறி வீங்கினது மாதிரி இருக்கே, பொருத்தம் இல்லை. கடவுள் தான் படைத்தான், கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு யோசிச்சு. நாட்டில் கொல்லப்போய கடவுளை முட்டாள் தான் சொன்னேன், அவங்களோட தான் குடும்பம் பண்றோம். அந்த மூலம் என்ன செய்ய சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆலமரம் பக்கத்துல இருக்கு பாருங்க, ஆலமரம். அப்படி ஆலமரத்தடியில போய் படுக்கிறேன். மேலே பார்த்தா ஆலம்பழம் ரொம்ப சிறுசா இருந்தது. இப்ப யோசிக்கிறேன், இவ்வளோ பெரிய மரம், சின்ன பழம், ஒரு சின்ன கொடி, பெரிய காய், கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை. ஏற்கு மாறா கடவுள் தான் படைச்சானா? கடவுளுக்கு அறிவே இல்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு யோசிச்சுட்டு படுத்திருந்தேன். ஒரு காற்று வந்தது, மரம் அசைந்தது, ஒரு ஆலம்பழம் நழுவி அவன் நெத்தியில விழுந்தது. அம்மானு எந்திரிச்சேன். இப்ப யோசிக்கிறேன், ஆகா ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கே நெத்தி இந்த வழி வலிக்குது. ஒருவேளை பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா நம்ம தலை நேரம் செதறு தேங்காயா போயிருக்குமே. நல்ல வேளை கடவுள் மிக உயர்ந்தவன், அறிவாளி, நம்ம தான் முட்டாளா நினைச்சிட்டான். இறைவன் படைப்புல இயற்கை இயற்கையாக, நதி நதியாக, ஆறு ஆறாக, கடல் கடலாக, மழை மழையாக, வயல் வயலாக இருந்தது. மனுஷ பேராசையில அத்தனையும் தலைகீழாக போய்விட்டது என்பதுதான் நிதர்சனம். இருந்தாலும் இந்த ஆன்மீகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் விதம்தான் நம்மை செம்மைப்படுத்தியது. இறை சிந்தனை இல்லை என்றால் எந்த செயலும் நல்லா இருக்காது. நீங்க சக்தி வழிபாடு இன்றியமையாத ஒன்று. ஆமா, அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, அப்பாவுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரினா எப்படி இருக்கணும்? பட்னியா இருக்கணும், தூங்காம இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும், சிவபசனை பாடணும், அப்படிப்பட்ட அமைதியா இருக்கணும். கோயம்புத்தூர்ல மாதிரி குத்தாட்டம் போடக்கூடாது. ஆமா, சிவபசனை அப்படித்தான் சாமி கும்பிடணும். அப்படி இருந்தது. ஆனா அம்பாளுக்கு ராத்திரி 9 ராத்திரி நவராத்திரி. நவராத்திரியில தாயார் பிள்ளைய பட்டினி போட மாட்டா. 9 நாளும் ஏதேனும் ஒரு பிரசாதம் நமக்கு கொடுப்பாரு. கொழு வைக்கிறாங்கல்ல 9 ராத்திரி. ஆமா, கொழு வைப்பதுக்கு 7 வருஷம் இருக்கும், 9 வருஷம் இருக்கும். என்னென்ன இருக்கு அதுல தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? ஏன் அதெல்லாம் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? கோயில்களுக்கு அதிகமாக போகிற பழக்கம் இருக்கா? பிள்ளைகளுக்கு விபூதி பூசி கற்றுக் கொடுக்கணும். வைணவமா திருமணிடுதல், சைவமா விபூதி வைப்பது. அது ஏன்னு சொல்லி கொடுக்கணும். முதல்ல நம்ம வைக்கிறோமான்னு பார்க்கணும். நம்ம வச்சா தான் நம்மகிட்ட புள்ள வைக்குமா இல்லையா? 5 வயசு பிள்ளைக்கு நெத்தி நிறைய விபூதி பூசி கழுத்துல ருத்ராஜமோ துளசியை போட்டு மங்களகரமா அப்படி கூட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளாலே கேட்குறேன், என்ன பிள்ளைய இப்பவே சாமியார் ஆக்கிட்டியா? ஏளனம் பண்றதுக்குன்னு கிளம்பிட்டாங்களே.
அது புள்ள சாமியார் ஆகிறதுக்கு அல்ல, நெறியோடு பக்குவத்தோடு நல்ல ஒழுக்கத்தோடு வாழணும்னா அதுக்கு இன்றியமையாத ஒன்று ஆன்மீகம். அப்படி இருக்கணும். மங்களகரமாக திருநீரிட்டார் கெட்டார், சிவனை மறந்தார் வாழ்ந்தார், நீர் இல்லா நெற்றி வாழ் ஞான சம்பந்தரே திருநீற்று பதிகம் பாடி இருக்கிறார். மந்திரமாவது நீர், வானது மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர் அப்படின்னு அழகாக தன் திருநீற்று படலம் பாடியிருக்கார். ஆகையினாலே நாளைய சமுதாயத்தை நலமோடு நல்ல முறையில் வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார். தாயும் தந்தையரும் நினைத்தால் ஒரு குழந்தையை சரிவர அழகாக வளர்க்க விட முடியும். ஆகையினால என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். தயவு செய்து இந்த பிரபஞ்சம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதத்தில் எதை செய்தாலும் திருப்பி நமக்கே வந்து சேரும். அது ஒன்றா வராது, ஒன்று கொடுத்தா பல வகையாக வந்து சேரும். குறிப்பாக மண்ணு கட்ட கேடு. ஒரு நெல் போட்டால் களை நெல் நமக்கு கொடுக்குது. ஒரு நெல்லுக்கு களை நெல் கொடுக்குற மண் அப்படின்னா பஞ்சபூதமும் சேர்ந்து என்னென்ன கொடுக்கும். அதனால ரொம்ப கவனமா வினை விதைச்சவன் வினை அறுக்கணும், திணை விதைத்தவன் திணை அறுக்கணும். நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம் என்ற நல்ல எண்ணத்தோடு ரெண்டு தாதியிடம் உருவாகி நீர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா அன்னம் பாடி ஒரு வளர்ந்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரிகாய் பின் தவழ்ந்தே கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் பெருகி வந்தே நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவை கருணை காவிரி செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கண்ணும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் என நானும் பேச வந்த கண்மணியே எங்கள் மார்பே இதயக்கணி, எங்கள் இதயக்கணி வந்திருக்கும் மக்கள் எல்லாம் எல்லோரும் என்றும் நம் இதயக்கணி. கோணம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்கள் நல்லாயிருக்கோணும். நாடு முன்னேற நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேற நல்ல வந்த எல்லோரும் நமக்கு முன்னாலே என்று நல்ல வந்த எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லாயிருக்கோணும். நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேற அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை சேருங்கள். அறிஞர் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை சேருங்கள். கோடும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடு மேலே மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் ஆசையாலே வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை ஆசையாலே வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நல்லாயிருக்கோடும் நாடு முன்னேற நாடெங்கும் இல்லாத இல்லை என்றாரே.
கடந்து பயன்பெற வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் கிடத்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். பாடுபாட்டு உலகிற்கென்றும் கிளக்கிட வேண்டும். கிட வேண்டும். நீங்க நல்லா இருப்போம். நாடு முன்னேறு. இந்த நாடு இல்லாமல் இல்லை என்றாலே. நன்றி. கைதட்டி அந்த ஒரு அண்ணனுக்கு மட்டும் நன்றி. இப்பதான் முத கையை தட்டி இருக்கிறார். பரவாயில்ல. மற்றவங்க எல்லாம் கை தட்டலாம்னு நினைக்கிறாங்க. தட்டுவோமா வேண்டாமா, தட்டுனா எதுவும் சொல்லுவாங்களா? காசெல்லாம் கேட்க மாட்டேன், தட்டுங்க. கை தட்டுறது உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியம், உங்களுடைய சோர்வு நிலையை போக்கும். அமெரிக்காக்காரன் ஆய்வு பண்ணி சொல்றாங்க, கை தட்டினா மாரடைப்பு நோய் வராதான், அட்டாக்னு சொல்றாங்கல்ல, அந்த நோய் வராதான். அப்படி அமெரிக்காக்காரர்கள் ஆய்வு பண்ணி சொல்றாங்க. அதை விட கை தட்டினா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கலாமா. ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுமா வேண்டாமா? அப்போ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னா கை தட்டணுமா வேண்டாமா? நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பொம்பளை ஆளுகள்லாம் கை தட்டினா முடி நல்லா நீளமாக வளருதாமிங்க. ஆமாம், சந்தேகமாக இருக்கா? அமெரிக்காக்காரன் தான் சொன்னேன், வேணா போய் காட்டுவாங்க. அந்த ஆளுங்க சொன்னதே அந்த ஆளு சொன்னதே. ஏன் அமெரிக்காவை சொல்கிறேன்னு தெரியுமில்ல? நம்ம ஆள் சொன்னால் கேட்க மாட்டோம்ல. நம்ம ஆள் சொல்லி இருந்து கேட்டிருந்தா தான் நல்லா இருந்திருப்பாங்க. வந்தவன் போனவன்லாம் 79 ஆண்டு காலமாக சொல்லி கெடுத்துட்டான், முடிச்சிட்டேன். ஆனாலும் பாரு, நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம். அமெரிக்கா வல்லாதிக்க நாடு, அவர் தான் உலக சண்டியர், அவர் சொன்னால் கேட்போம். தெரியுமா உங்களுக்கு ஒரு செய்தி? 2 நாளைக்கு முன்னால் சீனாவுக்கு அரிசி கப்பல் போச்சு, 4 கப்பல். அந்த கப்பலை சீனாக்காரன் திருப்பி விட்டுட்டான் இந்தியாவுக்கு. அரிசியில் கலப்படம் இருக்குது, மரபணு மாற்றப்பட்டிருக்குன்னு அவன் ஒரு ஆய்வு பண்ணிட்டு ஏற்றுக்க மறுத்து திருப்பி அனுப்பிட்டான். இந்தியா தடுமாறுது, என்ன செய்யலாம்னு தவிக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த செய்திகள் எல்லாம்? என்ன நடக்குது இங்கே? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பிள்ளைகளை வளர்க்குற விதம்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பிறந்தநாள் கொண்டாடுறோம். பிறந்தநாள் கொண்டாடினா என்ன செய்யணும்? ஒரு மரக்கன்று நட்டு வைக்கணும், ஒரு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், குழந்தைக்கு புத்தாடை உடுத்தணும், மற்றவங்களுக்கு இனிப்பு வழங்கணும், ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு இறை சிந்தனையை விதைக்கணும். அதுதான் சரியாக இருக்கும். சொல்லுவாங்கல்ல, ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு உண்டின்னு சொல்லுவாங்க. ஒரு மரத்தை வச்சோம்னா மரக்கன்று நல்லா தலையுதுப்பா அப்படின்னா அவன் வம்சம் தலையும்னு அர்த்தம் இருக்குது. அதனால தான் நமக்கு முன்னோர்கள் இப்படி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பிறந்தநாள் விழா எப்படி கொண்டாடுறோம் தெரியுமா? அடுமனைங்கிற பேக்கரிக்கு போய் ஒரு ரொட்டியை வாங்கிட்டு வந்து அதில் மெழுகுவத்தியை குத்தி அதில் மெழுகுவத்தியை பற்ற வச்சு பிறந்தநாள் கொண்டாடுற குழந்தைய ஊதி அணைக்க சொல்லி கொண்டாடுறோம். இந்த தமிழ் சமூகம் விளக்கு ஏற்றி பழக்கமா, விளக்கு அணைச்சு பழக்கமா? ஏற்றி தான் பழக்கம். அப்புறம் எந்த கலாச்சாரம் இப்படி பண்ண சொன்னிச்சு உங்களை? ஏன் இப்படி மாறினீர்கள்? எதனால் இது வந்தது? பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளை எப்போல் யாரும் துறக்க அரிது அரிதுன்னார் தாய் மாணவ சுவாமி. வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேன்னாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் கடலூர் மாவட்டம் மருதூரிலே பிறக்கிறார். அவருக்கு 7 வயசு இருக்கும்போது அவங்க அண்ணன் ஜவாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அண்ணன் கூப்பிட்டு சொல்றார், தம்பி ராமலிங்கத்தை, தம்பி சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம், நீ போய் செட்டியார்கிட்ட சொல்லிட்டு கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வாப்பான்னாரு. இங்கேருந்து அவர் போனார். வயசு 7, ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். வள்ளலார் ராமலிங்கம் பிள்ளை அங்கே போகிறாரு. செட்டியார் கேட்குறாரு, என்னையா நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்கள் அண்ணன் வரலையான்னு. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், என்னைய வர சொன்னாருன்னாரு. அதுக்கு அவர் கேட்டார், இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் வேற ஆள் ஏற்பாடு பண்ணியிருப்பேன், இப்போ வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறேன், என்னையா நியாயம்னு கோவப்பட்டார். வள்ளலார் நினைக்கிறாரு, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு மாணிக்க வாசகர் சொன்னது போல வயசாகியும் சில பேருக்கு புத்தியும் மாறாது, குணமும் மாறாது. இருக்கா இல்லையா? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், ஐத்தொதர் கல்வி மனப்பழக்கம், நித்த நடை நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம் என்று சொன்னார். 2 குணம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டையும். இருக்கா இல்லையா? கண்டிப்பா. அப்ப வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு வயசாகியும் செட்டியாருக்கு புத்தி மாறலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செட்டியாரை கேட்டாரு, அப்பச்சி காய்ச்சல் என்ன, எங்க வீட்டுக்கு கடிதம் போட்டா வந்துச்சு, உங்களுக்கு தகவல் சொல்லன்னார். ஒன்றுமே பேச முடியல, வந்த வேலையை பாருங்கன்னார். நான் வேணா பெரிய புராணம் படிக்கவா? படிங்க. 1 மணி நேரம் பெரிய புராணம் வள்ளலார் படிக்கிறாரு. 1 மணி நேரத்தில் செட்டியார் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து, ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வந்துருங்க, உங்கள் அண்ணனை வர வேண்டான்னு சொல்லுங்கன்னார். அண்ணன் வரலன்னு கோவப்பட்டார். அடுத்த 1 மணி நேரத்தில் அவர் வாயால் அண்ணனை வர வேண்டான்னு சொன்னார். இதுதான் மாற்றம்.
சொல்லிட்டு சொன்னாரு, ராமலிங்கம் நடந்தே வந்தீங்க, நீங்க போகும்போது நடந்து போக வேண்டாம், நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன், அதுல ஏறி போங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சன்மானமா காசு கொடுத்தாராம். எவ்வளவு? கொஞ்சமா தான் கொடுத்துருக்கிறாரு. ஆமா, 10 ரூபா 20 ரூபா. அரையனா அந்த காலத்துல ஒரு சாக்குல பணத்தை கட்டி கொடுத்தாராம். ஒரு சாக்கு நிறைய பணம் கட்டி கொடுத்துருக்கிறாருன்னா அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருந்திருக்கும், அவர் எவ்வளவு பணக்காரராக இருந்திருப்பாரு, அந்த ஊர் எவ்வளவு பெரிய பணக்கார ஊரா இருந்திருக்கணும், அந்த நாடு எவ்வளவு பணக்கார நாடா இருந்திருக்கணும். எந்த நாடு? நமது நாடு இந்தியா, குறிப்பா தமிழ்நாடு. அப்படி வல்லரசு நாடா இருந்த இந்தியாவை 199 லட்சம் கோடி கடனாக்கி வச்சிருக்கிறாங்க இந்தியாவில். தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடன். எதுக்கு வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியாது, நமக்கு தேவையில்லை, அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். ஆனாலும் பாருங்க, வள்ளலார் என்ன பண்ணார் தெரியுமா? பணத்தை யாராவது கீழே ஓட மனசு வருமா? ஒரு மூட்டை பணத்தையும் பாலும் கிணத்துல போட்டு போனாராம். குடும்ப வறுமை அன்னைக்கு. இன்னைக்கும் சில திடீர் பணக்காரங்க கோடீஸ்வரங்களுக்கு என்ன பிரச்சனை, அரசாங்கத்துல இருந்து ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றாங்க? கிணத்துக்குள்ள போடுறாங்க, பணத்தை மூட்டையா கட்டி ஆத்துல போடுறான், குளத்துல போடுறான், கிணத்துல போடுறான், மண்ணை தோண்டி புதைக்கிறான், நெருப்பு வச்சு கொளுத்துறான், பிணவரையில எல்லாம் பணம் வைக்கிறான். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு வல்லையே. இந்த கரம் படைத்தது எதற்கு? ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளியாவது கொடுக்கணும்ல. அப்பேற்பட்ட வள்ளலார் மேலே வழக்கு தொடுத்தது இந்த நாடு. கடலூர் மாவட்ட நீதிமன்றம், வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர், நீதிபதி வெள்ளக்காரன், வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர். வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு உத்தரவு. எதுக்கு? என்னையா தப்பு பண்ணார்? அப்படி நாட்டுல உள்ள மலையை புறம் உடைச்சு மண்ணா ஏத்தினாரா? இல்ல ஆத்து மண்ணல்லி வித்தாரா? சாராய போத்தலுக்கு இதை விளை வச்சு வித்தாரா? ஒரு கன்றாவையும் செய்யல. அதை செஞ்சவன் பூரா மரியாதையா திர்றான் நாட்டுல. நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது, நமக்கு தேவையில்லை. ஆமா. ஆனா வள்ளலார் நீதிமன்றத்துக்குள்ள நுழையிறாரு. உட்கார்ந்திருந்த எல்லாரும் எந்திரிச்சு கும்பிடுறாங்க. ஆறுமுக நாவலர், நீதிபதி வெள்ளக்காரர், அந்த வழக்கறிஞர் எல்லாரும். ஆறுமுக நாவலரை பார்த்து நீதிபதி கேட்கிறாரு, நீ ஏயா கும்பிட்டேன்னு. ஏன் நான் கும்பிடக்கூடாதான்னு கேட்டாரு. நீ கும்பிடக்கூடாது, ஏன்னா நீ தான் அவர் மேல வழக்கு தொடுத்த, நீ தான் அவருக்கு எதிரி, அப்புறம் எப்படி கும்பிடுவேன்? என்னன்னு தெரியலங்க, அவரை பார்த்தா கும்பிடணும்னு தோணிருச்சு, என்னை அறியாம கும்பிட்டேன், மன்னிச்சிருங்கன்னாரு. வழக்கு அன்னைக்கு தள்ளுபடியானது. கருத்து என்ன சொல்லுது தெரியுமா? எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு. அதான் வாழ்க்கை. இன்னமும் நம்மளும் பாருங்க, சில பேரை பார்த்தா கும்பிடுறோம். தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேப்புறம் கும்பிடுறோம்ல. ஏன் கும்பிடுறோம்? கும்பிட தோணுது அன்பினால. சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது. படுத்துறாங்களே, பதவியில இருந்தாலும் படுத்துறேன், இல்லைனாலும் படுத்துறேன். அதிகாரிகளை கும்பிடுறதெல்லாம் அன்பினாலையா? என்னத்தையாவது இடைஞ்சல் பண்ணுவானே பயமுறுத்தி வச்சிருக்காங்க. எதுக்கு பயம் வர வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும்? அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று படித்து வந்த தமிழ் சமூகம், இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் தைரியமும் கடன் கொடுத்த இந்த தமிழ் சமூகம் ஏன் இப்படி ஆனது, எதனால் என்ற நல்ல சிந்தனையோடு இவரை பார்ப்போம். ஆகினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது நடந்தாய் வாடி காவேரி, நடந்தாய் வாடி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நடந்தாய் வாடி காவேரி. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலங்கள் அலங்கரித்தாய். நடந்த முன்வழி எல்லாம் நலமளித்தாய், நடந்த முன்வழி எல்லாம் நலமளித்தாய். நந்தைய குலை வணங்கவும் வணங்கு கொஞ்சம் தோழர்கள் நெருங்கவும், இன்ப யாழிகள் முழங்கவும் செல்கு சென்றவள் தென்பகன்றவும், அலைந்து எழுந்து தொடர்ந்து அலைந்து அலைந்த ஒரு மனமகள் துணை வர
உயர்ந்த தமிழ்நாட்டுக்கெல்லாம் பெண்ணாக புலவரெல்லாம் பாராட்டு பொண்ணாக புலவரெல்லாம் பாராட்டு பொண்ணாக அன்று பொங்கி வரும் காவிரியே பாடியவே அன்று பொங்கி வரும் காவிரியே பாடியவே நடந்தாய் வாடி காவேரி நாடையுமே தெளிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடையுமே தெளிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி தட்டுங்க, பயப்படாம தட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கெல்லாம் தட்டக்கூடாதோ அங்கெல்லாம் தட்டணும். அப்படி தட்டி தட்டி அதுக்கு பதிலாக 4 விராட்டியை தட்டி இருந்தாவது கடனுக்கு பத்திரம் போட்டிருக்கலாம். பட்டினத்தாருடைய மயம் மருதவானை மாதிரி எத்தனை கதைகளும் காரணங்களும் காரியங்களும். நடந்தாய் வாழி காவேரி பாட்டு எழுதும்போது கவிஞனுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பாடிய எங்கள் ஐயா சீர்காழி ஐயா அவர்களுடைய மனநிலையும் எப்படி இருந்திருக்கும். அப்படின்னா காவிரி வெள்ளம் அப்படி அண்ணனோட போட்டு வந்திருக்கிறான் நம்ம ஊருக்கு, தமிழ்நாட்டுக்கு. அதான் நடந்தாய் வாழி காவேரின்னு அவங்க பாடும்போது நல்லா நடந்திருப்பா அவ்வளோ இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, காலில் ஏதோ பிரச்சனை, நடக்க முடியல, தவந்திருக்கிறான். அப்புறம் தவந்தவ தவக்க முடியாம உருண்டு இருக்கிறான். அப்புறம் உருண்டவ உருள முடியாம அப்புறம் சொட்டு சொட்டா வந்து கர்நாடகக்காரன் காவிரியில தண்ணி திறக்கிறதுனா வருஷம் பூரம் பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, காவிரி மேலாண்மை வாரி அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, தீர்வு கிடைக்கலையே. தீர்க்கணும்னா தீர்த்திருக்கலாம் தானே, கண்டிப்பா. ஆனாலும் அதை அப்படியே நிலுவையில் வச்சுக்கிட்டே ஓட்டுறாங்க காலத்தை. அதை நம்புது ஒரு கூட்டம். நமக்கு தேவையில்லை பெரிய எடுத்து பொல்லாப்பு அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். புரிதல் வேண்டும். புரிதல் இல்லை என்றால் சரியான சிந்தனையும் செயல்பாடும் சரியா இருக்கு. நீங்க பாருங்க, காவிரி வெள்ளம் வருஷம் தண்ணி போகுது இல்ல. ஆமா, எப்படியோ மழை பெஞ்சு எங்கிட்ட இருந்து திறந்து விட்டுறேன், கொஞ்சமாவது தண்ணி போகுது. அப்படி பல லட்சம் கன அடி தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. எங்கே? காவிரி பூம்பட்டினம் என்ற சீர்காழி தாலுகா பூம்புகார்ல போய் கடல்ல கலக்குது. அப்பேற்பட்ட பச்சை தண்ணி வீணா கடல்ல கலக்குது. அதை சேர்த்து வச்சு நாட்டில் தண்ணி பஞ்சத்தை தீர்க்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் சட்டமும் இல்லை, திட்டமும் இல்லை, துப்பும் இல்லை. எத்தனை ஆண்டு காலமாக 79 ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்று பல லட்சம் கண்ணாடி வீணா கணக்குது, சேர்த்து வைக்க திட்டம் இல்லை. ஆனால் பச்சை தண்ணியை காசுக்கு விற்கிறதுக்கு மனுஷன் மூளை வேலை செய்யுது. குடிக்க தண்ணி இல்லை, நாட்டில் கும்மாளம் போட தண்ணி குறையலை. குறைஞ்சிருக்கா? அதுக்கு குறையவே மாட்டேங்குது. அப்புறம் என்னமோ சொல்றீங்களே. அப்படிப்பட்ட தண்ணீர் பஞ்சம் ஒரு பக்கம் தலைவிரிச்சு ஆடுது தென் மாவட்டங்களிலே. நமக்கு இல்லை. 6 மாதம் மழை பெய்யலைன்னா வீதியில் இறங்கியிருந்த தாய்மார்கள்லாம் குடத்தை தூக்கிட்டு இருக்கா இல்லையா? கண்டிப்பா. ஆழ்துளை WHO சொல்றாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவன் உலக சுகாதார மையம் பயப்படுது. நீர் பூமியில் அதிகமாக உறிஞ்சப்படுது, தண்ணி பஞ்சம் வரப்போகுதுன்னு எச்சரிக்கை கொடுக்குறேன். நீங்கள் தெரியுமா, 2 உலகப் போர் முடிஞ்சிருக்கு. 1ஆம் உலகப் போர், 2வது உலகப் போர், 3வது உலகப் போர் நடக்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி செய்திகளை பார்க்குறோம். 3வது உலகப் போர் எதுக்காக வரும்னு சொன்னாங்க, சொல்லுங்க பார்ப்போம். 3வது உலகப் போர் எதுக்காக? நீருக்காக, தண்ணீருக்காக 3வது உலகப் போர் வரும்னு உலகம் எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்கு ஒரு சாரர்கள். இன்னைக்கு நடந்துருச்சு. ஆப்பிரிக்கா நாடான ஒரு நாட்டில், ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு மாநிலத்தில் தண்ணி இல்லை, கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு. அதை எடுக்கிறதுல பிரச்சனை. என்ன பிரச்சனை? 2 சமூகத்துக்கு இடையில. எனக்கு தெரியாம அவன் எடுக்கிறது, அவனுக்கு தெரியாம நான் எடுத்தா இப்ப கடைசியா பாதுகாப்புக்கு துப்பாக்கி ஏந்திய வீரர்களை பயன்படுத்திட்டேன். துப்பாக்கி ஏந்திய வீரர்கள், அறிவியல் சிறந்த பெரியோர்களே, தமிழ் பற்றாளர்களே, நேற்று வரைக்கும் 173 பேரை சுட்டு கொண்டுட்டேன் தண்ணியை தொடக்கூடாதுன்னு. தண்ணீருக்காக போர் தொடங்கிருச்சு ஆப்பிரிக்காவில். அதை பற்றி ஏதாவது கவலை இருக்கா நமக்கு? அதை பற்றி சிந்திப்பதற்கு ஏதாவது நேரம் இருக்கா நமக்கு? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னு பாருங்க. தாய்மார்கள் கருணைய வடிவமானவர்கள். ஒரு குழந்தைய 7200 மணி நேரம் சுமக்கிறா ஒரு கருவில். 7200 மணி நேரம் சுமந்து 10வது மாதம் தனஞ்சயன் என்ற வீக்கங்காற்றால் குழந்தையை வெளியில் கொண்டு வந்து அதுக்கு ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம தூக்கம் முழிச்சு அதுக்கு என்ன வேணுமோன்னு வாயை கட்டி வைத்த கட்டி வளர்த்து அந்த பிள்ளை அப்படி நடந்து வரும்போது 5 வயசுல, தம்பி யார் மையன்னு கேட்டு பாருங்க, பிரபுராஜ் மையங்கிறேன். ஆமா, பிரபுராஜா சுமந்தாரு, சுமந்தது அந்த அம்மா. ஆமா. ஆனா பேர் யாருக்கு? பிரபுராஜ் மையன். ஏன்னா பெண்கள் எப்போதுமே தியாகசீலங்கள், விட்டு கொடுப்பவர்கள். பெண்களுக்கு விழாவில் ஒரு எலும்பு கூட வச்சா இறைவன் ஏன் ஒரு குழந்தையை தாங்கி ஒரு உயிரை உற்பத்தி பண்ற சக்தியை கொடுத்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகா சக்திகள் பெண்கள். பெண்களை மதிக்கலைன்னா நாடு விளங்காது, வீடு விளங்காது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிக்கிட்டே இருக்க, தடுக்க முடியலையே. தூத்துக்குடியில் அந்த பொம்பளை பிள்ளையை கொண்டானே, அவனுக்கு தூத்துக்குடி நீதிமன்றம் 2 மரண தண்டனை விதிச்சிருக்கு. அந்த ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை
சிதைந்து போய் விட்டது. எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் அந்த இது போக முடியுமா? அந்த உயிரை திரும்ப பெற முடியுமா? அப்பேற்பட்ட அந்த மாணவி 12ஆம் வகுப்பு நேரம் மதிப்பெண் பெற்று வேறு ஒரு கல்லூரிக்கு போக வேண்டிய பொண்ணோட வாழ்க்கை போச்சு. அவனை ஏன்டா அந்த மாதிரி பண்ணான்னு காவல்துறை அதிகாரியை கேட்டா, கஞ்சா குடிச்சிருந்தேன், அந்த போதையில் செஞ்சுட்டேங்கிறேன். அவன் சொல்றான், நாட்டுக்கே ஒட்டுமொத்தமாக ஒப்பந்த வாக்குமூலம் கொடுக்குறான் கஞ்சா குடிச்சிருந்தேன்னு. ஆனாலும் தலைவர்கள் பேசுகிறாங்க நாட்டில் போதையே இல்லைன்னு. வெக்கமா இல்லை அவங்களுக்கு? என்ன சொல்கிறதுன்னு பாருங்க. மனசாட்சி இல்லாதவர்களை வைத்துக்கொண்டு எத்தனை உயிர்கள் பலிகாடாகி கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, திருப்பூரில் கிழவனை கொண்டுட்டு கிளவி ஏற்றிட்டு போயிட்டாங்க. கிளவியை வச்சு என்ன பண்ணுவாங்க? போய் கேட்டுட்டு வாப்பா, எனக்கு போய் கேட்குறா பாரு இந்த கேள்வி. மதுராந்தகத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை படித்த பிள்ளைய கல்லூரி மாணவியை 3 குடிகார நாய்கள் சிதைத்து விட்டார்கள். இந்த லட்சணத்தில் மானம் கட்டவங்க அவங்களுக்கு குடிகாரன் சொல்லப்படாதான், மதுப்பிரியர். எதுக்கு பேர் வைக்கிறாங்க பாரு. வைக்க வேண்டியதுக்கெல்லாம் பேர் இல்லை. எப்படி போகுது இந்த சிந்தனையும் இந்த நாடும். கோயம்புத்தூர்ல இப்ப நடந்த பிரச்சனை. நேற்று ஒருத்தன் கள்ளக்காதலுக்காக குழந்தை இடைஞ்சலா இருக்குன்னு தூக்கி போட்டு கொண்டு விட்டாங்க கேரளாவில். ஒரு பிஞ்சு குழந்தைய என்ன பாடுபடும். எத்தனையும் பேதமுறாய் எவ்வுயிரும் தம்முயிர் போல் நடமிடும்னு பாடுகிறாள். பெட்டிக்காரர் பெட்டி வாய்ச்சா தெரிஞ்சு போயிடும், மிருதங்கக்காரர் மிருதங்க வாய்ச்சா தெரிஞ்சு வரும் அவர் மிருதங்க வாசிக்கிறவர்னு. படித்த சான்றிதழை குடிச்சா அவர் படித்தவர்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு தொழில் அதிபர்னா வேலையாளிகளை வச்சு முதலாளியாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நாட்டில் அறிவாளின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விவசாயி வயலில் நின்னா தெரிஞ்சு போது விவசாயி வேலை பார்க்குறாரு. அறிவாளின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். அறிவாளின்னு எப்படி சொல்கிறது? ஏதாவது சான்று இருக்கா? இல்லை. எப்படியாவது சொல்கிறதுக்கு இருக்கா? பலம் இருக்கா? நடந்துகிற விதம். அதான் பிறர் படும் துயரங்கண்டு யான் இறங்குகிறானோ அவன்தான் உண்மையான அறிவாளியாம். எத்தனையும் பேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் நடமிடும் என்று ஞான சம்பந்தர் பாடுகிறார். அப்படிப்பட்ட அறிவு மிகுந்த இந்த தமிழ் சமூகம் ஏனப்பா இப்படி ஆனது நினைச்சா. ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா? இருக்கு 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 எல்லாருக்கும் இருக்கு இருக்கு. எத்தனை பேர் பயன்படுத்துறோம்? சில பேருக்கு 5 அறிவு, சில பேருக்கு 4 அறிவு. மாவு மாக்கள் மையறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு மக்கள் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுகளில் போய் கேட்டு பாரு, ஏமா உங்க வீட்டுக்காரங்க இந்த அங்கிட்டு தான் திரியும் அப்புறம் வரும். இப்போ என்ன திரியும் வரும்னா எது? ஆடு மாடு. ஆனா கவனிங்க, அறிவுள்ளவர்களே சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனை அப்படி இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன். அதனாலதான் நமது மொழியான தமிழ் மொழி உயர்திணை என்று பெயர் வைத்தது. உயர்வு அப்படின்னு சொன்னா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும், சொல்லல. ஏன்? உயர்ந்த குணம் ஏவிய தமிழன் மாண்போடு ஓரறிவு குறைஞ்ச மிருகத்தை அது தாழ்வுன்னு சொல்லாம அகிரிணை என்று பெயர் வைத்தான். எது போல? பாகக்காய் கசக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா, பாகற்காய் கசக்கும். ஆனா கசப்பு காய்னு பேர் வைக்கல. வெள்ளைக்காரன் கடிச்சு பார்க்குறேன் கசக்குது. வெள்ளைக்காரன் கடிச்சு பார்த்துட்டு அது கசக்குதுன்னு அவன் ஆங்கிலத்தில் அப்படியே பேர் வைத்தான், கசப்பு காய். ஆங்கிலத்தில் பிட்டர் காடுன்னு பேர் வச்சான். ஆனால் தமிழன் பாகற்காய்னு பேர் வச்சான். ஏன்? பாகுன்னா இனிப்பு, அற்றதுன்னா இல்லை, அதில் இனிக்காது கசக்கும்னு சொல்லாமல் சொல்லி வைத்த உயர்ந்த சமூகம் நம்ம சமூகம். இந்த தாய்மார்கள்லாம் பிள்ளைகளை எழுப்புறத போலாம் ரொம்ப அற்புதமாக எழுப்புவாங்க. கண்ணு என் ராஜா என் தங்கம் எந்திரிங்க சீக்கிரம், பொழுது விடிஞ்சிருச்சு, பள்ளிக்கூடம் போகணும், குளிங்க, பல்லு விளக்குங்க. நீங்க போகலைன்னா பள்ளிக்கூடமாவே இருக்காதான். வாத்தியார் உங்களை பெருசா கொண்டாடுறாரு. நாளைக்கு இந்த நாட்டில் ஒரு ஆட்சியராக வருவீங்க, பெரிய கல்வி தகுதி உள்ள அதிகாரியா வருவீங்க, இன்னமும் உயர்ந்த காவல்துறை அதிகாரியா வரலாம். எல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கா? இப்பவே பேசிக்கிறாங்க, எந்திரிங்க அப்படின்னு நேர்மறை சிந்தனையோடு எழுப்பணும். விதைக்கிற விதைய நல்ல விதையா விதைச்சா முளைக்கிற பயிர் சரியா முளைக்கும் என்பதை உணருங்க. நம்மளுக்கு எப்படி எழுப்புறான்? 2 தடவை போய் எழுப்பிட்டு நல்லா கை தட்டுங்க. ஆமா, 2 தடவை எழுப்பிட்டு 3ஆவது தடவை எருமை எந்திரிக்கிறாரு. இந்த எருமை எழுப்பு, எருமைக்கு பிறந்த எருமை அப்பனுக்கு வேற கெட்ட எருமைக்கு பிறந்த நான் ஒண்ணு சொல்றேன், எப்படி ஆக்கிட்டேன் பத்தியில. அப்ப சிந்தனை தெளிவு வேணும். நீங்க கையில தயிர் கடை மோர் கடை அப்படி பருப்பு கடைன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஏன் சொல்லி கொடுத்தாங்க? அதுல எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆன்மீகம் இருக்குது தெரியுமா? அப்படியே சோறு ஆக்கி குழம்பு வச்சு அம்மாவுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு, அத்தைக்கு கொடு, மாமாவுக்கு கொடு, நம்ம அக்காவுக்கு கொடு, அண்ணனுக்கு கொடு, நம்ம வீட்டு நாய்க்குட்டி கொஞ்சம் கொடு, எழுத்த விட்ட அக்காவுக்கு கொடு, இப்படி சொல்லி கொடுத்தாங்கல்ல. சொல்லி கொடுத்துட்டு லாஸ்ட்ல சிரிப்பு விட்டு விட்டுரும். அப்ப என்ன அர்த்தம்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற திருக்குறளை அந்த விளையாட்டு மூலமாக குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்தார்கள். சோறு ஊட்டும் போது உணர்வையும் ஊட்டணும். உணவுதான் உணர்வை கொடுக்கும், கெடுக்க கூடாது. நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும். உங்களுக்கு தெரியுமா? மாம்பழம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா வயிற்று போக்கு உண்டாகும். நெய்யை அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அசீரணம் உண்டாகும். எருமைப்பாலையே அதிகமாக குடிச்சோம்னா மந்தம் உண்டாகும்.
ஏன்னா எருமை மந்த பிராணி, மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது, கார் வந்தாலும் விலகாது, வண்டி வந்தாலும் விலகாது. அந்த பாடுறத கேட்கவே மாட்டேன். அது சொல்றதா சொன்னதே சொல்லி நம்மளை படுத்துற பாடு இருக்கு. நீங்க பாருங்க, இப்ப மாமிசா இருக்கு பாருங்க, மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டணியர் பெருநாட்சா. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம், இயேசுநாதரை சிலுவையில் அறைஞ்ச இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடல்ல போட்டா மகேந்திர பல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே, இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கலிலியோவை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி தானே வளர்க்குறோம். ஆடு புள்ள மாதிரி வளருது, மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுது முடிஞ்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம்பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, கோழி கொத்தி மனுஷன் ஜாகலை, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகலை, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகலை. நான் ஒன்றும் சொல்லலை. ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம், இத்தனையும் செய்வோம். மனுஷன் மட்டும் செய்வோம்னா சாப்பிட வர்றதில்லை. எப்படி இருக்கு வாழ்க்கையினுடைய சிந்தனை பார்த்தீங்களா? ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையாக வைத்தான் இறைவன், ஏன்? தாவரத்தை உண்ணுவதற்காக. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையாக இருக்கு, ஏன்? மாமிசம் உண்ணுவதற்காக. ஆடு மாடு மனுஷனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு, சீரண சக்தி உண்டு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பல்லு இல்லை, வியர்வை சுரப்பி இல்லை, சீரண சக்தி இல்லை. அதனால அது சாப்பிடணும், நாமெல்லாம் தாவர விலங்குகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறாரு வள்ளுவர். கூட 1330 குறளுக்கு 133 அதிகாரம், ஒரு அதிகாரம் புலால் மறுத்தல், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று பாடுகிறாரு எங்க ஐயா வாரியார் சுவாமி. மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, மனுஷன் செத்தா புதைக்கும் இடம் சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீங்களே வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறார். இதுக்கு மேல என்ன செய்ய? 40 வயசுக்கு மேலே உடல் நலம் கருதியாவது சைவத்துக்கு மாறுவது நலந்தானே. நீங்க கறிய நீங்க சொல்றீங்களா மட்டன், இந்த கறி அதிகமா சாப்பிட என்ன ஆகும்? முரட்டுத்தனம் உண்டாகும். குணம் 3 இருக்கு தெரியுமா? ராட்சசம், தாமசம், சாத்வீகம்னு 3 குணம் இருக்கு. ராட்சசம்னா என்ன? ராம்பாரு மிருகம் மாதிரி, ஐயோ என்ன வாடுபடுத்த போறானோ, அதான் ராட்சச குணம். அப்ப எங்க இருந்து கிடைக்குது? உணவுல இருந்து கிடைக்குது. உணவு தானே எதை வேணாலும் சாப்பிடலான்னு சாப்பிட்டா அது தமிழன் பண்பாடு அல்ல. உணவு மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது. எத்தனை இலக்கிய கதை சொல்லணும் உங்களுக்கு, எத்தனை ஆதாரம் சொல்லணும். நீங்க அடுத்து ராட்சசம், தாமசம். தாமசம்னா என்ன புத்தி தெரியுமில்ல? மந்தம். எதை கேட்டாலும் பதில் சொல்றது இல்லை, என்ன கேட்டாலும் எனக்கு என்னன்னு போறது, எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா சாத்விகம்ங்கிறது எது? அதுதான் சரியான குணம். எதை செய்யணும், ஏன் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற பண்போடு. ஆகினாலே உணவு மட்டுமல்ல, உணர்வு மட்டுமல்ல, எதுவானாலும் சிந்தனையோடு தமிழர்கள் நமக்கு வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு உணவுக்கு இன்னொரு உணவு இடைவேளை 5 மணி நேரம் வேண்டும். பால், தயிர், கீரை, மோர் இரவிலே சாப்பிடக்கூடாது, செரிமானமாக 9 மணி நேரமாகும். மனிதன் தமிழன் உறங்குவதற்கு கூட சிதையை கண்டுபிடித்தான். கிழக்கே உத்தமம், ஓங்குயிர் தெற்கு, மரணம் மேற்கு, மத்தியம மேற்கு, மரணம் வடக்குன்னு கண்டுபிடிச்சான். அது மட்டுமா? காத்துக்கு பேர் வச்சானே. தெற்கேந்து வந்தா தென்றல் காற்று, கிழக்கேந்து வந்தா கொண்டல் காற்று, மேற்கேந்து வந்தா கோடை காற்று, வடக்கேந்து வந்தா வாடை காற்று. வடக்கேந்து காத்து வந்தா கூட நமக்கு ஆக மாட்டேங்குது, எது வந்தாலும் ஆகுமான்னு யோசிக்க. வடக்கு காற்று வேண்டாம். அப்படிப்பட்ட மகளான நல்ல விஷயங்கள் எல்லாம் நாளைய சமுதாயத்துக்கு விதைத்து வைப்போம். இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கிற பொழுது அந்த அறிவு சரியான விதத்தில் பங்கீடு பண்ணி பகிர்ந்து கொண்டால் நாளைய தலைமுறை நலமுறை செய்யலாம். நாளைய தலைமுறையை சரி செய்ய வேண்டும். அதுக்கு காரணம் பெற்றவர்கள் தான். முதலிலே 4 பேர் மெச்ச வாழணும், 4 பேர் போனோம். தாயை போல புள்ள, நூலை போல சேலை. மண்ணோர தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும். நல்ல குடும்பத்து பிள்ளைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நடை உடை பாவனை. ஒருத்தர் பேசுகிற போது, நடந்துக்கிற போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த பையன் நல்ல பிள்ளை. இன்னார் மகனாப்பா, அவங்க அப்பா மாதிரியே நடந்துக்கிறாரு, வருங்காலத்துல ரொம்ப பக்குவமா இருந்து. பந்தியில சாப்பிட்டோம்ல, அப்ப அந்த அண்ணங்கள்லாம் எவ்வளவு பக்குவமா நம்மளை கறந்து கவனிச்சுட்டாங்க, பரிமாறினா. அதுதான் பண்பாடு. தண்ணியை போட்டு சலம்பல் பண்ணா என்ன சொல்லுவோம்? யாரா அந்த பையன், ஐயே எப்படி பண்றானு, இந்த பிள்ளைய பெத்ததுக்கு பெத்த வயிற்றுல பிரண்டையை வச்சு கட்டலாம்னு சொல்லுவோம். அப்படி இல்லாத அளவிற்கு நாளைய தலைமுறையை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை உருவாக்குங்கள். எண்ணம் தான் செயலாகும், செயல்தான் வடிவமாகும். இது உலகத்தினுடைய நியதி. புதுசா ஒன்று நான் சொல்லலை, இருக்கிறதான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகினால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அஞ்சரவை மனித நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாகம் மனிதன் என்று நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு அவன் பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு
நிலைக்கும் என்று தவறு செய்தால் தாயிடம் கொடுத்தால் தந்தை தவறு செய்தால் தாயிடம் கொடுத்தால் அன்று பிறந்து விட்டோ வெறும் அல்ல வளர்ந்து விட்டோ அன்று பிறந்து விட்டோ வெறும் பந்தம் வளர்த்து விட்டோ மனது துடிக்கிறது மயக்கம் பிறக்கிறது அழுது லாபம் என்ன அவன் ஆடி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்ந்து நினைக்கும் என்று காட்டு மழை காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும் சிறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் காலில் இறங்கிட்டோ கடமையென அழைத்தோ நான்கு சுவற்றுக்குள்ளே சிவன் நாட்டியமாடுகின்றோ மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று விதியின் ரங்களிலே சுவைத்து பயணம் செய்தார் விதியின் ரங்களிலே பிரிந்து பயணம் செய்தார் அதிகம் பயக்குதடா சிறு மனமும் கலக்குதடா அதிகம் பயக்குதடா சிறு மனமும் கலக்குதடா கொடுக்க எதுவும் இல்லை கொடுத்து முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டே கவலை முடிந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று நன்றி 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 கைதட்டிய உங்க எல்லோருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். என்னன்னா பாருங்க, வாத்தியார்களுக்கும் மாணவர்களுக்கு இருந்த ஒற்றுமை இன்னைக்கு இல்லாம போச்சு. என்னை எல்லாம் பள்ளிக்கூடத்துல வந்து எங்க அப்பா விடும்போது வாத்தியார்ட்ட சொன்ன வார்த்தை இன்னமும் ஞாபகம் இருக்கு. இந்த பையன் சொல்லி பேச்சு கேட்கறேன் இல்ல, வீட்டுல தங்குறேன் இல்ல, ஓடுறான், எங்க ஓடுறான்னே தெரிய மாட்டேங்குது ஐயா. இவனை ஒழுங்கா இங்க கட்டி போடுங்க, இவனை கண்ணை மட்டும் விட்டுருங்க, 10 இடமெல்லாம் உரிச்சு எடுத்து சொல்லி விட்டுட்டு அவ்வளவுதான் வாத்தியாருக்கு. அது சொன்னா பத்தாதா, நம்மளையே குச்சி ஒடிச்சார சொல்லி அந்த குச்சால நம்ம கையில அடி வாங்கணும். இந்த பக்கம் அடி இந்த பக்கம் அடி, அடினா எவ்வளவு அடி. அப்படி வாத்தியாருங்க நம்மளை அடிச்சு அடிக்கி நம்மெல்லாம் போய் காவல்துறையில புகார் பண்ணியிருந்தா எந்த வாத்தியாராவது நடமாட முடியுமா? ஒருவேளை நம்மளை வாத்தியாருங்க அடிக்காம விட்டுருந்தா இந்த இடத்துக்கு வந்திருப்போமா? முடியாது. அப்ப எவ்வளவு ஒரு பக்குவம் இருந்தது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும். இன்னைக்கு அப்படியா இருக்கு சொல்லப்படாது. பயலுக எப்படி வேணாலும் படிக்கலாம், நின்றுக்கிட்டு படிக்கலாம், உட்காந்துக்கிட்டு படிக்கலாம், படுத்துக்கிட்டும் படிக்கலாம், படித்தாலும் படிக்கலாம், வாத்தியார் மண்டையை உடைக்கலாம். எப்படி ஆகிப்போச்சு. ஒருத்தர் வாத்தியாருக்கு படிச்சுட்டு வேலை இல்லாம வீட்டுல இருந்திருக்கிறாரு. சரி, அவங்க வீட்டுக்காரம்மா ரொம்ப கோவப்பட்டுருச்சு. ஏயா வாத்தியாருக்கு படிச்சேங்கிற, வேலைக்கே போகாம பள்ளிக்கூடம் பக்கம் போகாம இப்படி இருந்தா சோத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டா. அவர் பார்த்தாருன்னா சரி வேற வேலைக்காவது போறேன்னு கிளம்புனாரு. வேற வேலைக்கு போகலான்னு போற போது ஒரு சாலையில ஒரு மாடு கட்டி கிடக்கு. அந்த மாட்டுக்கு பக்கத்துல ஒரு விளம்பர பதாகை. மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அதை செய்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு. ஓ, வாத்தியாருக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியா இந்த போட்டியில கலந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிடும், மனைவி கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு போய் கலந்துக்கிட்டாரு. 1 லட்சம் ரூபாய் வெற்றி பெற்றார். எப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு போனார்ல, அந்த அம்மா சந்தேகப்படுறான். 10 ஒத்த ரூபாய் கூட பிரயோஜனம் இல்ல, வீட்டுல இருந்து 1 லட்சம் ரூபாய் வர்றாங்க. 1 லட்சம் ரூபாய் வர்றானே, வரணும்ல. இப்ப வாத்தியார் வேலைக்கும் போகல, திடீர்னு 1 லட்சம் ரூபாய் வந்தாங்க. பின்னாலே ஆள் வந்துட்டான்னா என்ன வண்டி தொலைஞ்சானோன்னு பயமா இருக்கும்ல. அப்படின்னு ஒண்ணு கேட்டோன்னே அவர் சொன்னார், ஒன்றும் இல்லம்மா, ஒரு மாட்டுக்கு போட்டி அறிவிச்சிருந்தாங்க, மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும்னு. அதுல போட்டியில கலந்துக்கிட்டே 1 லட்சம் ரூபாய் பரிசு வென்று. அப்படியா,
மாடு சிரிக்கிற அளவுக்கு நீ என்னையா சொன்னான்னு கேட்டேன். என்ன அது என்னத்தை நான் சொல்ல முடியும்? பக்கத்துல மாட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கேட்டேன், என்னைய தெரியுதா நான் தான் வாத்தியாருன்னு. அது நக்கலா சிரிக்குது, நீ எல்லாம் வாத்தியாரான்னு கேக்குது. சரி, அடுத்து அழுகிற அளவுக்கு நீ என்ன சொன்ன? என்ன நீ என்னைய படுத்துன பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொன்னேன், அதுக்கே தாங்கல, கண்ணீர் விட்டு அழுதுருச்சு. அப்புறம் அத்துக்கிட்டு ஓடுறச்சுன்னு சொன்னியே, என்னையா பண்ணேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், மெதுவா கேட்டேன், ஒரு வாத்தியார் வேலை இருக்கு வர்றியான்னு கேட்டேன். போதும்டா சாமி, ஆளை விடுறான்னு ஓடி போச்சு. எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. பரமார்த்த குருன்னு ஒரு வாத்தியார் இருந்தார். அவருக்கு 5 சீடர்கள், 5 சிசிய பயலுக, சரியான ஆளுக, அருமையான புத்திசாலி பசங்க. பேர் என்ன தெரியுமில்ல? பேரு மட்டி மடையன் சட்டி சடையன் சகரன்னு பேரு. மட்டி மடையன் சட்டி சடையன் சகரன். ஆமா, 5 பேரும் குருநாதரை கூட்டிட்டு ஊர் ஊரா போய் இந்த கல்வியை பத்தி எல்லாருக்கும் சொல்லி அறிவிப்பு கொட்டுற வேலை. இப்படி போய் நடந்தே போனவங்களுக்கு ஒரு ஆசை, எல்லாரும் குதிரையிலே போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம குருநாதருக்கும் ஒரு குதிரை வாங்கினா பாவம், குருநாதர் வயசான காலத்துல குதிரையில கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சீடன் சொன்னா, டே நம்ம குருநாதருக்கு ஒரு குதிரை வாங்குவோம்டா இந்த போற மாதிரி அப்படின்னா. அடுத்தவன் சொன்னா, இப்படி ஒரு பெரிய குதிரையை வாங்கி நம்ம ஏத்த முடியாதுடா, ஒரு குட்டி குதிரையா வாங்கி வளர்த்துக்கோம்னு. இன்னொருத்தன் சொன்னா, நிறுத்தரா குட்டி குதிரையை வாங்கி வளர்த்தான், குதிரை முட்டை வாங்கிட்டு வந்து அடை வச்சோம்னா குட்டி ஓடும், நம்ம சொன்னபடி வளர்த்துக்கலாம்டான்னு இன்னொருத்தன். கடைசியா குதிரை முட்டை வாங்கலாம்னு கிளம்புனாங்க. தெரியுமா உங்களுக்கு? எங்க குதிரை முட்டை? குதிரை முட்டையா? குதிரைக்கு ஏதுங்க முட்டை? கதை சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்ப ஏதுன்னு கேட்டா என்ன கேள்வி? இப்ப குதிரை முட்டை வாங்கலாம்னு கிளம்புனாங்க. ஊர் ஊரா தேடி பார்த்தாங்க, குதிரை முட்டை கிடைக்கல. கடைசியா ஒரு ஆத்தங்கர ஓரத்துல, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பூசணிக்காய் பெருசு பெருசாக கிடந்துச்சு ஒரு தோட்டத்துல. முடிவு பண்ணிட்டாங்க, டேய் உலகம் பூரா தேடணும், இங்க கிடக்கு இவ்வளவு குதிரை முட்டை, இவ்வளவு முட்டை கிடக்கு அப்படின்னு முடிவு பண்ண. அந்த நேரத்துல ஒரு ஆள் அந்த பக்கமா வந்தாரு. வந்தவரை பார்த்து இது என்னன்னு கேட்டிருந்தா அவர் பூசணிக்காய் இருப்பாரு. இவன் முந்திக்கிட்டு கேட்கிறேன், ஐயா இந்த குதிரை முட்டையெல்லாம் விலைக்கு விற்கிறதானான்னு கேட்டேன். அறிவாளியாச்சு? அறிவாளி இல்ல. அவர் பார்த்தாரு, நல்லா சிக்கி இருக்காங்க, விட்டுறப்படாதுன்னு எப்படியாவது பூஜனிக்காய் வித்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஆமா தம்பி இது பூஜனி குதிரை முட்டை தான், ஒரு முட்டை எவ்வளவு, எத்தனை முட்டை வேணும்? ஒரு முட்டை விடுங்க ஐயா. ஒண்ணு போதுங்க. ஆமா, இருந்த காசை கொடுத்துட்டு ஒரு பூஜனிக்காய் வாங்கி தலையில வச்சு, டேய் பத்திரமா போ, முன்னால 2 பேர் போ, பின்னால 2 பேர் போ, முட்டையை பத்திரமா பிடிச்சிக்க, விழுந்து உடஞ்சு வச்சுன்னா நான் பொறுப்பு இல்ல, 22 நாள் அடை வைக்கணும், 5 பேருமா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. இப்ப குதிரை முட்டைன்னு சொல்லி பூஜனிக்காய் தூக்கிட்டு வந்தாங்கல்ல, பெரிய காட்டுக்குள்ள வந்தாங்க. காட்டுக்குள்ள ஒரு மரம் கிளையில தட்டி விட்டு பூசணிக்காய் புதர்களை விழுந்துருச்சு. அது விழுந்த நேரம் அங்கே ஏற்கனவே படுத்து கிடந்த ஒரு முயல் குட்டி விக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. முயல் குட்டி ஓடுனதை பார்த்துட்டு இந்த 5 பேர்ல ஒருத்தன் சொல்றான், முட்டை உடஞ்சி குட்டி இந்த வேகம் ஓடுது, இதை கொண்டு போய் வளர்த்து நம்ம குருநாதர் ஏத்தி கொல்லவாட பாக்குறிய, இதுல ஏத்தினோம்னா வாத்தியார் என்ன ஆகுறதுக்கு அது வேண்டாம்டான்னு வந்தாங்க. ஒரு குளத்துக்கரையில உட்கார்ந்து நிழல்ல உட்கார்ந்தாங்க. அங்க ஒரு சலவை தொழிலாளி துணியெல்லாம் துவைச்சு அந்த கழுதை மேலே ஏத்திக்கிட்டு இருந்தார். கழுதை எனக்கு என்னன்னு பேசாம நின்னுச்சு. அதுல ஒருத்தன் சொன்னா, அடே இந்த கழுதை பரவாயில்லடா, ரொம்ப பொறுமையா நிக்குது, நம்ம குருநாதரை மெல்ல கூட்டிட்டு போகும்டா, தொந்தரவு இல்லாம இருக்கும்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் அவரை விசாரிச்சு ஒரு கழுதையை ஒண்ணு வாங்கி கழுதை மேல குருநாதரை ஏற்றி ஊர் ஊரா போனாங்க. போனா பாருங்க, ஒரு நாள் குருநாதர் தலப்பா கட்டுற வழக்கம் இருக்கு, உருமா கட்டுறது. அது ஒரு நாள் பாருங்க காத்துல தவறு மாதிரி விழுந்துருச்சு. இந்த 5 பேரும் பின்னால போனவங்க அதை பார்த்துட்டு எடுக்காம போயிட்டே இருந்தாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் குருநாதர் தலையில கையை வச்சாரு, துண்டை காணும். ஆஹா, டேய் மட்டி இங்க வாடா, எங்கடா தலையில இந்த துண்டு விழுந்துச்சு பாத்தியாடா, உருமா கட்டியிருந்தேன்னு, அதான் தலப்பாக அங்க வஸ்திரம். அவங்க கேட்டாங்க, ஆமா அங்க விழுந்துச்சு குருநாதா, ஏன்டா எடுக்காம வந்திய? நீங்க ஒன்னும் சொல்லல, நாங்க எப்படி எடுக்கிறதுன்னு. அட பாவி பயிலுகா, இனிமே எது விழுந்தாலும் போட்டு வரக்கூடாது, எடுத்துட்டு வந்துருங்கடான்னாரு. எது விழுந்தாலும் எடுத்துறானு சரியா அப்படின்னாரு. கொஞ்சம் தூரம் குதிரை கழுதை போயிட்டே இருக்கு, குருநாதர் போயிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா 5 பேர்ல ஒருத்தன் பெரிய மூட்டையோட வந்தேன், சட்டி. ஆமா, அடே என்னடா தலையில மூட்டை, நீங்க தானே எது விழுந்தாலும் எடுக்க சொன்னீங்க. ஆமா, அப்படி என்னத்தை எடுத்துக்கிட்டு வந்த? கழுதை சாணம் போட்டுச்சு, எல்லாத்தையும் அள்ளி தலையில வச்சுக்கிட்டு வரேன்னு. அட மடப்பையில உங்களை வச்சு நான் வாத்தியார் வேலை பார்த்து போகடா, இனிமே எது விழுந்தாலும் எடுக்கப்படாது சரியா? அப்படின்னா சரிங்க குருநாதா. எல்லாரும் போயிட்டே இருந்தாங்க. சமதளத்துல போன கழுதை மேல ஏறிச்சு. குருநாதர் பிடிக்க இடம் இல்லாம தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. 5 பேரும் அவரை தாண்டிக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அடே தூக்குங்கடான்னு கத்துனா, நீங்க தான் எது விழுந்தாலும் எடுக்கப்படாது, நீங்க கிடங்கன்னு போட்டாங்க. இப்படி ஏற்குமாறா இருந்தா உலகம் எப்படி சிந்தனையை தெரிவு பண்ணும்? இந்த உலகத்துல எத்தனையோ அறிஞர்கள் பெருமக்கள், ஞானிகள், யோகிகள், போகிகள் 3 மணிக்கு எந்திரிக்கிற ஞானி முடிச்சுட்டான். 3 மணிக்கு எந்திரிக்க. ஆமா, அதிக தூங்க கூடாதான். சீனாக்காரன் இன்னைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறேன். ஆமா, நம்ம வீட்டுல பிள்ளையெல்லாம் எந்திரிக்கிறதே 10 மணிக்கு. தூங்கட்டு விடுங்கன்னதுக்கு சப்போர்ட் வேற, சப்போர்ட் ஆதரவு. என்னத்தை சொல்றது? ஞானிகள் 3 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, யோகிகள் 4 மணிக்கு எந்திரிக்கிறார்கள்.
போகிகள் 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, 6 மணிக்கு எந்திரிச்சா மனுஷன், 7 மணிக்கு எந்திரிச்சா எருமை. எப்போ எந்திரிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க, நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆகையினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது என்ன அழகான இடம் இந்த இடத்திலே மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. அழகாய் பாடுகிறான், எருதுகள் போல வண்டிகளை எடுத்துக் கொண்டும் ஓடுகிறான். எருதுகள் போல் வண்டிகளே இழுத்து கொண்டே ஓடுகிறார். பணத்தில் வாழும் பறவைகள் போல் பாடில் பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் திரிந்து பறக்கின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியும். குடும்பத்தை கொல்லிக் கொள்கை தெரிந்து கொண்டார். உள்ளதறிவோர் தந்திரத்தால் கெடுக்க புரிந்து கொண்டார். புல்லுநரி போல் தந்திரத்தால் கொடிய கெடுக்க தெரிந்து கொண்டார். பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டார். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டார். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டார். மனிதனாக வாழ மட்டும் நன்றி நன்றி நன்றி. நீங்கள்லாம் சுறுசுறுப்பா இல்லாமல் அமைதியா இருந்தாலும் எங்களுக்கு பக்க மேலே எப்படி அமைச்சிருக்கிறீங்க பார்த்தீங்களா? அன்பு தம்பி பிரபராஜ் மியூசிக் காலேஜில் கல்லூரியில் இசைக்கல்லூரியில் பயின்றவர். ரொம்ப அற்புதமான அந்த ராகங்களை தெளிவாக ரசிகர். அதை விட என் அன்பு மகன் மிருதங்க சக்கரவர்த்தி குறுகிய காலத்துக்குள்ளே மிகப்பெரிய இடத்தை தொட்டிருக்கிற அன்பு மகன். வாழ்க பல்லாண்டு அன்பு தம்பி சூர்யா, மரியாதைக்குரிய சாந்திராசன். ஆனால் நட்டமி நின்றுக்கிட்டே தாளம் போகிறார். சில பேர் உட்காந்துக்கிட்டு தாளம் போட்டு தாளத்தை கீழே போட்டுறாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த கதையெல்லாம்? எப்படி இதெல்லாம் சாபக்கேடு சொல்கிறது. சில நாளைக்கு ரொம்ப சிரமப்படுற முடியா. இன்னைக்கு அமைச்சிருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எல்லாரும் நீண்ட காலம் நீண்ட ஆயுளோடு தேக ஆரோக்கியத்தோடு நிறை செல்வத்தோடு நீங்கள் எல்லாம் வாழணும்னு மனமாற வாழ்த்துக்கிறது. சிறந்த ஒளிபெருக்கி நீங்களும் தூங்காமல் இருந்து செவ்வனே செய்வது, அதை நீங்கள் எல்லாம் ரசித்து கைதட்டி ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்போது தான். நீங்கள் கொடுக்குற பணம் பெருசாக தெரியாது. இந்த பாராட்டுக்கு மயங்காத ஆளே இந்த உலகத்தில் இல்லை. ஒன்றுமே செய்ய மாட்டேன் அவனை சொல்லி பாருங்கள், உங்களை மாதிரி உண்டுமா? நீங்கள் தான் தங்கம், நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம். படக்குன்னு ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன், கடை வாங்கியாவது கொடுப்பேன். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்போ இந்த புகழ்ச்சிக்கு மயங்காத ஆளுகளே உலகத்தில் இல்லை. ஒரு பெரிய ஞானி கடவுளை இறை சிந்தனையோடு தவம் செய்கிற வழக்கம் உண்டு. அவர் இறை நினைப்போடு இருக்கவர் என்னைக்கு இறை சிந்தனையிலிருந்து மாற மாட்டார். இறைவனை நினைப்பது ஒன்றே அவருடைய குறிக்கோள். அப்படியே வாழ்ந்த ஒருத்தர் ஒரு நாள் இரவு பயங்கரமான தண்ணி தாகம். ஒரு ஊருக்குள்ளே போகிறாரு, ஊரே அமைதியாக இருக்குது. எல்லாம் பாய்ச்சாமத்தில் தூங்காம என்னன்னுவாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஒரு வீட்டு திண்ணையில் படுக்கிறாரு. படுத்தாலும் தூக்கம் வரலை, பசி, தண்ணி தாகம் எடுக்குது. ஆனால் எல்லார் வீட்லேயும் தூங்குறாங்க, விளக்கு இல்லை. அவர் படுத்திருந்த வீட்டுக்கு பின்னால் ஒரு வெளிச்சம் தெரியுது. சரி, இந்த வீட்டில் யாரும் தூங்கலை போல இருக்குது. பின்னால் ஏதோ புலங்குறாங்க. போய் பின்பக்கமாக போயாவது கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிப்போமேன்னு பின்பக்கமாக போனார். அங்கே போய் அம்மா கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது கொடுங்களேன். வெள்ளி சொம்பில் தண்ணி கொடுத்தாரு. வெள்ளி சொம்பில் தண்ணி இந்தாயா கொண்டு போய் வச்சுக்கிட்டு குடிச்சிக்க விடிய விடியன்னு சொல்லி கொடுத்தாரு. கொண்டுக்கிட்டு வந்து தலைமாட்டில் வச்சுட்டு குடிக்க, கொஞ்சம் நேரம் தூங்க, திரும்ப எந்திரிச்சு குடிக்க, கொஞ்சம் நேரம் தூங்க, அப்புறம் குடிக்க, கொஞ்சம் நேரம் தூங்க. பொழுது விடிஞ்சிருச்சு. காலையில் எந்திரிச்சவர் வெள்ளிச்சொம்பா போச்சு. ஆகா, வெள்ளிச்சொம்பா இருக்கே, நல்லா இருக்கே, நம்ம கூட எதிர்பார்க்கவே இல்லை, கொண்டுக்கிட்டு போயிடுவோம்னு எடுத்து உள்ளே வைக்க போனார். ஆகா, நம்ம ஆன்மீகவாதி
எதுக்கு இன்னொரு பொருள் மீது நமக்கு பற்று வந்துச்சு? வரக்கூடாதே. அப்போ என்ன அர்த்தம்? அது இதை தொடலாமா நம்மன்னு பார்த்தா வீட்டில் வந்து ஒரே கூட்டமாக ஆளுக கூடிட்டாங்க. என்னன்னா அந்த வீட்டம்மா ஒரு வாரம் ஆச்சு வீட்டை விட்டு பக்கத்து ஊருக்கு திருவிழாவுக்கு போய், அப்புறம் யாரா தண்ணி கொடுத்தான்னு பார்த்தா ஆள் இல்லாத பார்த்து திருடன் வந்திருக்கிறேன். உள்ளே திருடிக்கிட்டு பின்பக்க கதை உடச்சி எல்லாத்தையும் வெள்ளி பாத்திரம் அல்லுனே. இந்த ஆள் போய் தண்ணி கேட்டோன்னு வெள்ளிச்சம்பளம் கொடுத்து மறுதரம் வந்து என்னை இடைஞ்சல் பண்ணாதான் நான் அள்ளிக்கிட்டு போகிறேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இதான் நடந்தது. திருடன் கொடுத்த வெள்ளிச்சொம்பளை தண்ணி குடிச்சதுனால திருடன் புத்தி திருடையாவும் வந்துருச்சு. இப்ப யாருக்கிட்ட சாப்பிட்றோம்னு தெரியணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. தாய்ப்பால் குடிச்சா தாயோட குணம் வரும், வேலைக்காரி பால் கொடுத்தா வேலைக்காரி புத்தி தான். அப்போ புத்தி எங்கே இருந்து கிடைக்குதுன்னு பாருங்க. கற்பூர புத்தி, கரிமட்ட புத்தி, கரிவாள புத்தி. இந்த உலகத்திலே குடும்ப கட்டுப்பாடு மையம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல நம்ம நாட்டில் இந்தியாவில். அந்த அம்மா இந்திரா காந்தி அம்மா இருக்கு. அப்போ ஜனத்தொகை எவ்வளவுன்னு யாருக்காவது தெரியுமா? பாரதி இருந்தபோது 30 கோடி முகமுடையார்னு பாடுறாரு. ஆனாலும் ஜனத்தொகை கூடிக்கிட்டே இருக்கு. உணவு பஞ்சம் வந்துடும் தான் குடும்ப கட்டுப்பாடு பையன் வச்சா. நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், நம்மளே போதும் பிள்ளையே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாட்டில் ஜனத்தொகை குறையும்னு பார்த்தா இன்னைக்கு இந்தியாவோட ஜனத்தொகை 142 கோடி. 142 கோடி இந்தியாவினுடைய ஜனத்தொகை. ஆனா என் அறிவில் சிறந்த பெரியோர்களை வலைதளத்தில் பாருங்க, இல்ல கையில வச்சிருக்க அலைபேசியை தட்டுங்க. தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு சதவீதம் குறைஞ்சு போச்சு. கொரோனாவுக்கு பிறகு வருஷம் லட்சம் குழந்தைகள் பிறக்கிறது தடையாகிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் 5 புள்ள 6 புள்ள 10 பிள்ளைன்னு பெற்று இந்த நாட்டோட வளத்தை நிரூபித்தோம். ஆனால் இன்னைக்கு குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் வந்துருச்சு. 100க்கு 100 கல்யாணத்தில் 90 பேருக்கு பிள்ளை இல்லை, 10 பேருக்கு தான் எங்கேயாவது குழந்தை பிறக்குது. அப்படி பிள்ளை இல்லாத காரணத்தினால தான் வீதிக்கு வீதி சோதனை கருத்தரிப்பு மையம், டெஸ்ட் யூ பேபி ஆங்கிலத்தில் பிள்ளைய கொடுக்குறோம் நாங்கள், பணத்தை கட்டுங்க நீங்கள் அப்படின்னு தவணை முறையில் கொண்டு வந்து விட்டுட்டேன். அப்போ என்ன ஆகுது? ஜனத்தொகை தமிழ்நாட்டில் குறைய நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் தடைப்படுது என்பதை என் அறிவில் சிறந்த படிப்பாளர்கள் பண்பாளர்கள் உணருங்கள், தட்டி பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் குழந்தை பிறப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆந்திராவில் ஒன்று அறிவிச்சிருக்காங்க தெரியுமா? 2 புள்ள பெத்தா 25,000 ரூபா கொடுக்குறேன் இருக்காரு. யார்? சந்திரபாபு நாயுடு. நெசமா பொய்யான்னு பாருங்க. 3 புள்ள பெத்தா 30,000 தர்றேங்க, 4 புள்ள பெத்துக்கிட்டீங்கன்னா 40,000 தர்றேங்கிறாரு. நான் தமிழ்நாட்டிலையும் அது மாதிரி வந்துட்டா ரொம்ப பேர் வருத்தப்பட்டு. நீங்க கல்யாணம் பண்ணும்போது பொம்பளை பிள்ளை நிபந்தனை என்ன தெரியுமில்ல? டேய் நான் கல்யாணம் பண்ணிக்கா இருந்தா உங்க அப்பா அம்மா நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது, தலை வச்சே படுக்கப்படாது. ஆமா, நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன், எங்க வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன், என்னன்னு கேட்கக்கூடாது. ஏன் அலைபேசியை நீ பார்க்கப்படாது, உன் அலைபேசியை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா சொல்றேன் இல்ல, லிவிங் டுகெதர் அதுக்கு பேரு. கெடுத்துட்டாங்க தமிழ். வாங்கிட்டாங்க, அது பெரிய இடத்து பொல்லாப்பு நமக்கு தேவையில்லை. நீங்க வாங்கிட்டு அப்புறம் சொல்லுங்க. ஆமா, இப்ப என்ன இப்ப சொன்னதுல இருந்து வந்ததுல இருந்து பிள்ளைய பிறக்காமையா இருக்கு. 10 பிறக்குது, 15 இறக்குது, ஒரு நிமிடத்துக்கு 100 பிறக்குது, 110 இறக்குது. இது ஆய்வு. அப்படின்னா தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தை பிறந்திருக்கும்? காது ஊத்து வைக்கிறேன்னு கொண்டு வருவா, நீங்க கவலைப்படாம இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வாரேன்னா, இப்ப குழந்தை பிறப்பு சதவீதம் குறைஞ்சு போச்சு. அதனால நம்மளுடைய கணக்கு பொருளாதார நியதி எல்லாம் குறைபாடுகளாக இருக்கு என்பதை உணருங்கள். ஏன் இந்த தமிழ் நீங்க தாலி கட்டும் போது தாலியை மஞ்சள்ல கோர்த்து, மஞ்சள் நூல்ல கோர்த்து தாலி கட்டணும். தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம், திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளை குளிக்கும் போது என்ன பண்ணா? மஞ்சள் பூசி குளிச்சா. மஞ்சளை முகத்துல தடவுனா, தாலி கயித்துல தடவுனா, அதுவும் சும்மா கடையில் வாங்கிட்டு வந்து பூசல, மஞ்சள் கிழங்கு உரசி குளிச்சாக. மஞ்சளை உரசி குளிக்கும் போது அந்த மனம் அப்படி ஒரு மனமா இருக்கும். மஞ்சளுடைய மனம் கமகமனு. அந்த மனம் வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதுல குர்குமின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு. அந்த குர்குமின் தான் முகத்துல பூசி குளிச்சு மார்பகத்துல பூசி குளிக்கிற போது கணவனோட படுத்தா அந்த வாசனை பெண்களுக்கு நோய் வராம தடுத்திருந்தது. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, இன்னைக்கு ஆய்வு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் 100க்கு 90% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. 100க்கு 90% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. ஏனென்றால் புற்றுநோய் தாக்கம். புற்றுநோய் வந்ததுக்கு மஞ்சளா இல்லை. ஆனாலும் ஈரோடு தான் மஞ்சளுக்கு பேர் போன மாநகரம். ஆமா, ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் அதிகமாக விளையுது. ஆனால் இன்னொரு செய்தி தெரியுமா? மஞ்சள் மாநகரமான ஈரோடு தான் புற்றுநோய்க்கு முதலிடம். இதை விட கொடுமை என்ன இருக்கு? மஞ்சள்ல இருக்கிற சத்தான குர்குமின் பிரித்து எடுக்கிற ஆலையிலிருந்து அந்த குர்குமினை தனியாகவும் பவுடரை தனியாகவும் அந்த பொடியை தனியாகவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்குமினை 2 மில்லிக்கு பல கோடிக்கு அயல் நாட்டுக்கு விற்கிறேன். இங்கே அந்த வெறும் பொடியை மட்டும் கடை வழியாக நமக்கு மஞ்சள் பொடியாக விற்கிது. நீங்கள் அந்த பொடியை வாங்கி குழம்புலையோ அல்லது முகத்திலேயோ பூசினா நோய் தீராது என்பதற்கு இதுவே சான்று என்பதை உணருங்கள். எவ்வளவு பெரிய அவல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹமாம்னு ஒரு சோப்பு, அது சோப்பு மாதிரியே பேரு, ஆனால் சோப்புனே அதில் போடலை.
ஆனால் ஹமாம்னு ஒரு சோப்புன்னு நினச்சி வாங்கி குளிக்கிறோம். சோப்பே இல்லாத ஒன்று இங்கே விற்கிறானே, என்ன செய்வது? விளம்பரத்துக்கு மயங்கி நாகரிகங்கிற பேரில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வாழும் என் அருமை தமிழ் சமூகமே, விழித்து கொள்ளுங்கள். உப்பு கூட உப்பா இல்லை. 283 பொருள்கள், பல நாடுகளிலே தடை செய்யப்பட்ட பொருள் பகிரங்கமாக விற்கிது. 3 வயது குழந்தைக்கு நாக்கில் புற்றுநோய். ஏன்னு கேட்டால் குடிச்ச தாய்ப்பால் நஞ்சா போச்சு. தாய்ப்பால் ஏன் நஞ்சா போச்சுன்னு பார்த்தா சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சு போச்சு. நஞ்சு இல்லாத உணவை நாம் உட்கொள்ள வேண்டும். வேளாண்மை மிகுந்த இந்த நாடு ஏன் நஞ்சா போச்சு நினச்சி பார்த்தோமா? சீனா எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கானே, ஒவ்வொரு நாடு ஒன்று சொல்லுது. நம்ம நாட்டிலே விஞ்ஞானிகள் இருக்காங்களே, நாளைய தலைமுறை எப்படி வாழ வைக்க போகிறோம். பிஞ்சு குழந்தைக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் பாருங்க, தலைவலிக்கு மாத்திரை போட்டால் 1 மணி நேரத்தில் நிற்கிது, வயிற்று வலிக்கு மாத்திரை போட்டால் 2 மணி நேரத்தில் நிற்கிது, காய்ச்ச அப்படின்னு பார்த்தா ஒரு 3 நாளில் 3 நாளில். ஆனால் இந்த சக்கரை நோயின்னு ஒன்று எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, சாகுற வரைக்கும் மாத்திரை திங்க சொல்கிறாங்க. என்ன அர்த்தம் யோசிச்சு பார்த்தீங்களா? என்ன மருந்து மாஃபியா கும்பல் போடுற திட்டம். என் மக்கள் நல்லாவும் இருக்கப்படாது, செத்து போயிடவும் கூடாது. நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் இல்லை, செத்து போனாலும் அவங்களுக்கு வருமானம் இல்லை. என்ன செய்யணும்? எல்லாரையும் நோயாளிகளாக வச்சிருந்து அந்த நோய்க்கு மருந்தாக மாத்திரையை விற்கணும். மாத்திரையை விற்றாத்தான் தயார் பண்ணுற குடும்பம் நல்லா இருக்கும். யாரை கொண்டு விட்டு யார் நல்லா இருக்கிறது? ஐயா பட்டுக்கோட்டையார் பாடினார்ல, மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பயலே, மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலை. இங்க என்ன சிக்கல் தெரியுமில்ல, எவன் எக்கேடு கட்டோ போட்டு நமக்கு காசு வேணும், அதைத்தான் நினைக்கிறேன். அதனுடைய விளைவுதான் இங்கு வந்து நிற்கிறது. இன்னைக்கு வரைக்கும் ஜனத்தொகை வருஷம் அந்த கணக்கை பாருங்க, ஜனத்தொகை பிறப்பு, குழந்தை பிறப்பு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. என் நிறைய இளைஞர்கள் தம்பிகள் தலைதளத்தை வச்சு செல்போன் வச்சுக்கிட்டு இருக்கிறதுல எப்படி சொல்றான் தெரியுமா? அலைபேசி வச்சிருக்கீல்ல, பணம் போடுறீங்களா? ஒரு மாதத்துக்கு எவ்வளவு? ஒரு மாதத்துக்கு 28 நாள் கொடுக்குறான். எத்தனை ரூபாய்க்கு போடுறீங்க? ஒரு மாதத்துக்கு நாங்க நம்ம 330 சொல்லுங்க, 399 400 ரூபாய்க்கு போடுறோம். 500 ரூபாய்க்கு போடுறீங்க. 500 ரூபாய்க்கு போடுறோம். எத்தனை நாள் கொடுக்குறேன்? ஏன் திருத்த முடியாது? சோறு விஷமா இருந்தா சாப்பிடுவீங்களா? சட்டத்தை கடுமையாக்கப்படாத வரை குற்றங்கள் குறையாது என்பதை உணருங்கள். ஒரு மாசம்னு சொல்லி பணம் போட்டா 28 நாள்ல முடிக்கிறேன். மிச்சம் 2 நாள் எங்க யாராவது கேட்டீங்களா? கேட்கணும்ல. அப்புறம் மிருதகர் என்னமோ சொன்னா இல்ல, அதை விட 28வது நாள் வந்து முடிச்சாலும் பரவாயில்ல, 24வது நாளே ஆரம்பிச்சிருவேன். சீக்கிரம் முடிய போது காசு முடிச்சு போடுறான். சீக்கிரம் முடிய போது காசு போடு. இப்ப 3 மாதத்துக்கு காசு போட்டா 90 நாள் கொடுக்கணும்ல. 84 நாளோட முடிச்சுட்டேன். 84 நாள் இதுல 28 நாள் மிச்சம் இருக்க நாளை சேர்த்து மொத்தமா 1 மாசம் தனியா உற்பத்தி பண்ணி வருஷம் 13 மாசமா வாங்கி அவன் சொல்றான் நம்மள. அதுக்கு உதவி செய்யறான் 10 பேர். கேட்க முடியலையே. குஜராத்தில் 1 மூடை நெல் 3000, தமிழ்நாட்டில் 1 மூடை நெல் எவ்வளோன்னு பாரு. நம்மகிட்ட இருந்த விதை நெல் ஏன் இன்னொரு தண்டை போச்சு? நம்ம வச்சிருந்த பாரம்பரிய நெல்லெல்லாம் என்னாச்சு? அரிசியா இல்லை, கேரளா இருக்கிற அரிசி, கேரளா அவன் வச்சிருக்கானு கடவுளின் தேசம் என்று பேர் வச்சிருக்கிறேன். நம்ம நாட்டில் இருக்க வளங்கள் எல்லாம் அங்கே தான் போகுது. சரி விடுங்க, எங்கெங்கேயோ போகுது. இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடு. எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக ஆலோலம் சோ என்று வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றாள். 12 ஆண்டு கால தவம் முருகப்பெருமானை கடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு இங்கே வள்ளி காவல் காத்துக் கொண்டிருக்கிறாள். ஆனாலும் கல்விமான், நீதிமான், சக்திமான் எத்தனையோ மான் இருக்கார்கள். ஆனா கல்வி நமக்கு இருக்கிற கல்வியை நம்மோட கல்வி இல்லை. வெள்ளக்காரன் கொடுத்த கல்வி மெக்காலே கல்வி திட்டம். மெக்காலே என்ற வெள்ளக்காரன் போட்ட சட்டமும் திட்டமும் நம்மள ஆளுது. என்ன செய்ய? எத்தனை விஷயங்கள் இருக்கு. 5 ரூபாய் தேவதை போல் ஒரு பெண்ணிங்கு வந்தது தம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துணை கை தரப்பற்றிட வந்தது தம்பி. இந்த கம்பி சூடவும் பாய் போடவும் தேவதை போல் ஒரு பெண்ணிங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துன கைத்தனம் பற்றிட வந்தது தம்பி, தங்க கம்பி. ராமன் ஜானகி பன்னதம் இந்த சொன்னதம் இந்த சொந்தம்
போலொரு பெண்ணிங்கு வந்தது தம்பி உன்னை நம்பி இந்த மைத்துனர் கைத்தனம் பட்டிட வந்தது தம்பி தங்க தம்பி சீதாவை சிரித்தது மாண்டான் புள்ளி மாண்டான் தோடாக தீர்ந்தது மாண்டான் அனுமாண்டான் நாங்கள் அனுமாங்கள் பாடும் இளமாங்கள் ஒரு ஆளவில்லை கருகிய போவது நியாயமில்லை கேட்கிற கோடி முறை ஏனென்று கேட்கிற கோடி முறை கடலலை பாடலை முத்தம் மீதும் பொதுக்கரை சட்டமில்லாத முத்தங்களை சட்டமில்லாத முத்தங்களை கடலத்தில் நாடித்த முத்தங்களை கைகொண்டு நீயோ துளைத்து விட்டாய் கன்னத்தில் நாடித்த முத்தங்களை கைகொண்டு நீயோ துளைத்து விட்டாய் எண்ணத்தில் நாடித்த முத்தங்களை எண்ணத்தில் நாடித்த முத்தங்களை எதிர்கொண்டு நீயோ துளைத்திடுவாய் கடலலை கால்களை நன்றி 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 நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. பாட்டுக்கொரு புலவன், அவருக்கு 11 மொழிகள் தெரியும். 11 மொழிகள் தெரிந்த பாரதி சொன்ன வார்த்தை யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையும் சொல்றாரு, செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்று உடையாள். என்ன காரணம்? எந்த வேணாலும் படிச்சுக்கலாம் நம்ம வாழ்றதுக்கு, நம் இனம் வாழ தமிழ் முக்கியம் என்று சொல்லுகிறார். செப்பு மொழி 18 உடையாள் சிந்தனை ஒன்றுடையாள், நமது மொழியில் பற்றோடு இருங்கிறார். அப்பேற்பட்ட யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்று பிறர் தரவாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எங்க இருக்கு? நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் பட்டியில் பிறந்த புறநானூற்று புலவன். அவர் தான் பாடுறாரு, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னறி நல்குதல் வேந்தனுக்கு கடனேன்னு பாடுறாரு. ஒரு பெண்ணு திருமணம் பண்ணி கொடுத்தா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும், அவளோட கடன். இப்போ அவளை 3 வருஷம் தள்ளி போடுதுங்க. தள்ளி போடவே கூடாது. எதை தள்ளி போடணும்? கட்டில் வேணா நீங்கள் பணம் இருக்குது அது இருக்குன்னா எத்தனை கட்டில் வேணாலும் வாங்கலாம். தொட்டில் அவன் பார்த்து கொடுக்கணும். அப்படி கொடுக்குற விஷயத்தை தடுக்கிறது உரிமை நமக்கு ஏது உண்டு. அப்போ எது முக்கியம்? அப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது ஒரு பெண்ணுக்கு கொடுமை, பெத்த பிள்ளையை நல்லவனா வளர்க்குறது அவங்க அப்பாவுக்கு கடமை. அதான் சான்று நாக்குதல் தந்தைக்கு கடனை. நன்னறி நல்குதல் அப்படின்னா நல்ல நீதியை கொடுத்து நாட்டை காப்பாற்றுறது யாரோட கடமை? வேந்தனுக்கு கடமை. வேந்தன்னா மன்னன், மன்னனுக்கு. நாட்டை ஆள்ற தலைவருக்கு கடமை. நல்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. சரி விடுங்க, நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமனை கோழி முட்டை ஒரு காலம் வரும் சொல்றதுக்கு. அப்ப சொல்றேன். ஆனாலும் பாருங்க, இப்படி இந்த உலகத்தில் யாதும் ஊரே யாவருங்கள் இன்னைக்கு ஐநா சபையில் இருக்கு. உலக நாடுகள்லாம் தமிழை கொண்டாடுது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. அகரத்துல தொடங்கி அகரத்திலே ஒடுங்குது இந்த உலகத்தில் உள்ள மொழிகள் அத்தனையும். மொழிக்கு மூலக்கூறு என்ன? சுழி, பிறை, நேர்கோடு, குறுக்கு கோடு. இது 4 தான் மொழிகளுக்கு அடையாளம். முன்னாலே மொழிகள் முதல்ல ஒளியிலிருந்து பிறந்தது. முதல்ல களிமண்ணில் எழுதி வைத்தா, மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். களிமண்ணில் எழுதுனா களிமண்ணுக்கு காஞ்சோனை வெடிச்சு போயிடுது, கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அப்புறம் பனை ஓலையில் எழுதுனா, அப்புறம் பானை ஓடுகளில் எழுதுனாங்க. அப்புறம் கல்லில் வெட்டி வச்சு கல்வெட்டுன்னு பேர் வந்துச்சு. அப்புறம் செப்பேட்டில் எழுதி வச்சு செப்பேடுன்னு பேர் வந்துச்சு, செப்பு தகடுகள். எப்படியெல்லாம் இந்த மொழியை பாதுகாத்திருக்கிறார்கள். நம்ம என்ன பண்ணுறோம்?
சாதாரணமா நினைச்சு துச்சமென மதிக்கிறோம். எப்படி இருக்கு பேருங்கிறது சாதாரணமா பிறக்கும் போது பிறந்ததுக்கு அப்புறம் தான் வச்சாங்க. ஆமா, பிறக்கும் போது வைக்கல. ஆனால் இந்த பேரு தான் நாளைக்கு உங்களுக்கு பேர் சொல்லும். யாரையா புதுக்கோட்டையில இருந்து ஒரு பொட்டிக்காரர் வந்தாரு, வாய்ச்சாரு, பிரபுராஜ். அந்த பேர் சொல்லணும்ல, அதுக்கு தான் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பேரோடு இந்த மகத்துவம் வாய்ந்த இந்த நாடு தமிழை கொண்டாடியது. நான் சொன்னேன் பாருங்க, அகரம் ஆனா. ஆனா 3 எழுத்து தொடங்கும் போது ஆனா, நடுவே ஊனா, மூணாவது மானா, அகர உகர மகர ஆ ஊ மா. ஆனாவை தூக்கி அந்த கடத்துல போட்டீங்கன்னா ஊ மா ஆ உமா, உமா மகேஸ்வரோட கூடிய கடவுள். அப்படிப்பட்ட இறை சிந்தனை நமக்கு கொல்லி கொடுத்த கடவுள் தான் இந்த தமிழ். அந்த தமிழ்ல ஆனா நேரா இருக்கா, ஊனாவும் நேரா இருக்கா, மானா தலையில இருக்கும். ஏன் மானா தலையில இருக்கு? மானா ஏன் தலையில இருக்குன்னா மானாவுன்னா மண்டக்கருவம்னு அர்த்தம். மண்டக்கருவம் முடிச்ச பூரா தலையிலாவே தான் நிக்கிறேன். சொல்லி பேச்சா கேட்கறாங்க. என்ன செய்ய, ஐயனாவே ஒரு காலத்துல அரசாங்கம் இருக்கப்படான்னு நினைச்சேன். ஐயனாவை எடுத்துச்சான். ஐயனா 3 எழுத்துங்க, அகர இகர யகர சம்மேளனம். ஐயனாவை நிறுத்தி வச்சது எங்க ஐயா வாரியார் சுவாமியும் கீவா ஜெகநாத ஐயரும். இல்லைன்னா என்னைக்கோ தூக்கி இருப்பாங்க ஐயனாவை. அப்ப தமிழ்ல கை வைக்கிற எந்த அரசாங்கம் உருப்பிடும்? தமிழ்ல கை வச்சா எவனும் உருப்பிட முடியாது. அது முதல்ல முக்கியம். தமிழ் அவ்வளவு உயர்ந்த மொழி. உலக நாடுகள்லாம் ஜப்பான்ல கொண்டாடுறேன் யாதும் ஊரே யாவருங்கள். அமெரிக்கா நயாகரா நீரருவி நல்வரவுன்னு வச்சிருக்கேன். அமெரிக்கா பிள்ளைகளுக்கு திருப்புகள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா தமிழை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? தமிழ்ல பேரே வைக்கிறது இல்ல. யாசிகா, அபர்ணா, பிரித்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வருமானு வச்சிருக்கிறோம். குருமா வருமாவா? ஆமா, உன் பிள்ளைக்கு குருமானு வை, யோகம் வரும்பா, நம்புறமே. அப்படியா? ஆமா, நம்புனதுனால தானே இந்த கதி. நம்மளா சிந்தனையோடு யோசிக்கணும்ல. யாசகம்னா யாசிகான்னா பிச்சைக்காரி. அதை விடுங்க, ஏதோ ஒன்று வச்சுட்டிய. வடநாட்டு சுதந்திர போராட்ட பேர்கள்லாம் நம்ம ஊர்ல இருக்க. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷி, சுபாஷ் சந்திர போஸ், சுபாஷ் சந்திர போஸ், சிவாஜின்னு பேர்லாம் இருக்குல்ல. நம்ம நாட்டில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகள் எண்ணற்ற பேர். யார் பேரையாவது அவன் வச்சிருக்கானா? இல்லையே, வைக்கல. இல்ல, அப்ப நீங்க மட்டும் ஏன் வச்சீங்க? இப்படி எல்லாம் சிந்தனையோடு இன்னைக்கு ஒரே ஒண்ணு மட்டும் சொல்றேன். நேத்து காரைக்குடி பேருந்து நிலையத்துல ஒரு அம்மா ஒரு பயலை போட்டு அடிக்கிறா. அந்த பிள்ளைய அடிக்கிறான்னு கேட்கிறேன். அவன் என்னை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? என்னம்மா கேட்டுவிட்டான்? அவனை தப்பாது கேட்டுவிட்டானா? ஆமா ஐயா, என்னை இப்படி கூப்பிடலாமா? நான் எவ்வளவு பணம் கட்டுறேன், எவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன், அவ்வளவு செலவு பண்றேன், 10 பாத்திரம் தேய்ச்சி நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். என்னை போய் அம்மானு கூப்பிடுறேன், மம்மின்னு கூப்பிடுறான். அம்மானு கூப்பிட்டது குத்தமா, மம்மின்னு கூப்பிடலன்னு வருத்தப்படுறான். நான் சொன்னேன், மம்மினா செத்து போன உடல், உயிரற்ற உடலுக்கு பேரு, செத்து போன பிணத்துக்கு பேருமா மம்மி உன்னை கூப்பிட சொல்லி. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் பணம் கட்டுறேன், என்னைய மம்மின்னு. வீட்டுக்காரர் வந்தாரு, ஏயா உன் வீட்டுக்கு உன் மனைவி என்னைய அந்த மாதிரி இந்த பயல மம்மின்னு கூப்பிட சொல்லி போட்டு அடிக்கிறா அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், ஐயா கோச்சுக்காதீங்க, கொஞ்ச காலம் அம்மாவத்தான் இருந்தா, இப்பதான் கொஞ்ச நாளா நடப்பிணமா மாறிட்டா, அதனால மம்மினே கூப்பிடட்டும் விடுங்கன்ட்டு. உங்களுக்கு புரிஞ்சமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக என்ன சிந்தனை பாருங்க. சீனா இருக்குல்ல, சைனா. சீனாவில் தமிழுக்கு முக்கியத்துவம், தமிழ் பள்ளிக்கூடம், தமிழ் வாத்தியாரு, தமிழ்ல பேரு. ஒரு பொண்ணு பேசுவா, ஒரு நாளைக்கு வலைதளத்துல தட்டி எடுத்தோம். அந்த பொண்ணு சொல்றா, என்ன தெரியுதா, நான் தான் சீனாவில இருந்து பூங்கோதை பேசுறேங்கிறா. சீன பெண், சீன பெண் பூங்கோதைன்னு பேர் வச்சாச்சு. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு தர்றோம்னு பாருங்க. ஆனால் அந்த விஞ்ஞானி எல்லாம் போய் கேட்கறாங்க, பல நாட்டு அரசாங்கம், உங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு, ஏயா தமிழுக்கு முக்கியத்துவம்? சீன அதிகாரிகள் சொன்ன வாசகத்தை சொல்றேன் அப்படியே. சீன அதிகாரிகள் சொன்னாங்க, இந்த நாட்டில் இந்த உலகத்துல 6 மொழி செம்மொழி, 6 மொழி செம்மொழி, கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம், சீனம், தமிழ், இந்த 6 இந்த உலகத்தில் செம்மொழி. 6 மொழியில 4 உலக வழக்கு அழிந்து சிதைஞ்சு போச்சு. என்னென்ன? கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம் 4 ஒழிஞ்சிருச்சு. மிச்சம் இருப்பது 2, ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். அப்புறம் தான் சீன மொழி இருக்கு, அப்புறம் ஏயா தமிழுக்குன்னு கேட்டா அவங்க சொன்ன வார்த்தை, ஐயா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சீன மொழியும் அழிந்து போயும் என்று எங்க விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொல்றாங்க. ஒருவேளை எங்க மொழியான சீன மொழி அழிந்து போச்சுன்னா இந்த உலகத்திலே நிலையான மொழின்னு ஒன்று இருக்கு, அதுதான் தமிழ் மொழி. அந்த தமிழை நாங்க கத்துக்கிட்டா நாங்களும் வாழ்வதற்கு அந்த மொழி உதவும்னு இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணி தர்றோம்? சரி, விதைக்க வேண்டியது நமது கடமை. விதை என்னங்க ஐயா, யார் 2 வரையும் உள்ளே இருக்கவங்களையா இந்த வர சொல்லுவான், இப்போ வர சொல்லிடுறேன். வைங்க, அஞ்சலை வைங்க. பேசிங்க எப்படி போகுது பாருங்க. அதுதான், நல்லதுக்கு கூட்டம் கூடாது, கெட்டதுக்கு கூட்டம் கூடும். அதிகமாக பேசுவாங்க, அதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் நீங்க. ஆனால் நான் பேசுறதை உங்களால் கேட்க முடியாது. இந்த வர சொல்றேன். அதாயா விளங்காம போச்சு நாடு, வேற என்ன? நல்ல மக்களுக்கு ஏதாவது சொல்லணுங்கிற சிந்தனை இல்லாத போனதுதான் இங்க எல்லாமே தலைகளா போய் கிடக்கு. எந்த உலகில் ஏன் வந்தாள் சுந்தரம் நிறைந்ததும் தொட்டிருந்த மங்கை இவள் எந்த உலகில்
உலகுக்கு ஏன் வந்தார் அந்தரமே உண்டு தேவர் துண்டுவி முழங்க வரும் அந்தரமே உண்டு தேவர் துண்டுவி முழங்க வரும் செந்திலே தோழங்கும் எங்கள் சாமி கேட்ட சுந்தரம் இடையை ஜனமும் சிறந்த மங்கள் இவள் இந்த உலகில் வருகிறார் கார்த்திக் ராஜா. கார்த்திகேயன் முருகனுடைய பெயர். ராஜான்னா மன்னர். எப்படின்னு கொஞ்சம் விசாரிப்போம், பாப்போம் என்ன சொல்றாரு, என்ன பண்றான்னு பாப்போம். ஐயா வேற ஆசைப்படுறாரு. வாங்க தம்பி, உங்களை விரும்பி கேட்கிறாப்புல. நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? முடியாது.